அந்த கிருபைக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே, அந்த தயவுக்காக ஸ்தோத்திரம், அந்த இரக்கத்துக்காக ஸ்தோத்திரம், அந்த அன்புக்காக ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. அந்த கிருபைக்காக நன்றி, உங்க தயவுக்காக நன்றி, உங்களுடைய இரக்கத்துக்காக நன்றி. தேங்க்யூ வண்டர்ஃபுல் ஜீசஸ். உங்களுடைய அன்பு மேலானது, உங்களுடைய இரக்கங்கள் மேலானது. ஓ ஹல்லேலூயா. தேங்க்யூ லார்ட் ஜீசஸ். உடைய அன்பு மேலானது, உடைய இரக்கம் மேலானது, உடைய தயவு மேலானது. ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. ஒரு புதிய அதிகாலை பொழுது எங்களை காண கிருபை பாராட்டினீங்களே, நன்றி. இணைந்திருக்கிற ஒவ்வொருவரையும் அப்பா உடைய பரிசுத்த ரத்தத்துக்குள்ள நான் ஒப்பு கொடுக்கிறேன். உற்சாகத்தின் ஆவினால நிரப்புங்க. உடைய கிருபை இன்றைக்கு பெருகட்டும். அநேக ஸ்தோத்திரத்தினாலே கிருபை பெருகும் என்று எழுதப்பட்டிருக்கிறதே. அநேக ஸ்தோத்திரங்களினாலே கிருபை இன்றைக்கு பெருகட்டும். எங்களுடைய வாழ்க்கையில் நம்முடைய தயவு பெருகட்டும், உடைய அன்பு பெருகட்டும், உடைய இரக்கம் பெருகட்டும் என்று சொல்லி நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா. ஹல்லேலூயா. உங்க நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். எங்களை தொடர்ந்து ஆவியானவர் நீங்க நடத்தும்படி ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா. தேங்க்யூ ஜீசஸ். ஹல்லேலூயா. காலை தோறும் அவருடைய கிருபைகள் புதியது. ஹல்லேலூயா. அவருடைய இரக்கங்களுக்கு முடிவே இல்லை. அதிகாலை பொழுதுல கண்களை மூடி ஹல்லேலூயா நம்ம தேவனுடைய பிரசன்னத்துல ஆண்டவரே அந்த கிருபைக்காக நன்றி அப்பா. தேங்க்யூ ஜீசஸ். ஆண்டவரே மேலான அந்த கிருபை தயவுக்காக நன்றி. தேங்க்யூ லார்ட். நன்றி அப்பா. உற்சாகத்தோடு கூட நாம இருக்கிற இடத்துல முடிஞ்ச கருத்தை பாடலாம். நீங்க ஆண்டவரை மகிமைப்படுத்தி பாடலாம். அவருடைய கிருபை. ஹல்லேலூயா. தேங்க்யூ ஜீசஸ். தேங்க்யூ லார்ட். நன்றி அப்பா. ஓ ஜீசஸ். Thank you Lord Jesus. நன்றி. என்ன சொல்லி பாடுவே உங்க கிருபைய, விவரிக்க முடியாத கிருபைய. என்ன சொல்லி பாடுவே உங்க கிருபைய, விவரிக்க முடியாத. சொல்லலாமா? என்ன சொல்லி பாட முடியும் ஆண்டவரோட கிருபைய? தகுதி இல்லாத நமக்கு இரக்கத்தை கொடுத்து தயவை காண்பித்தீரே, அதை என்ன சொல்லி நாம் பாட முடியும்? தேங்க்யூ லார்ட் ஜீசஸ். அதுதான் கிருபை, அதுதான் கிருபை. நான் நினைத்ததிலும் உயர்த்தி வைத்ததே, அதுதான் கிருபை, அதுதான் கிருபை. என் ஜீவியத்தின் பாடலானது. அதுதான் கிருபை, அதுதான் கிருபை, அதுதான் கிருபை. நான் நினைத்ததிலும் உயர்த்தி வைத்ததே, அதுதான் கிருபை, அதுதான் கிருபை. என் ஜீவியத்தின் பாடலானதே. என்ன சொல்லி பாடுவே உங்க கிருபைய? இந்த அதிகாலை பொழுதுலப்பா விவரிக்க முடியாத கிருபைய. சொல்லலாமா? என்ன சொல்லி பாடுவே உங்க கிருபைய, விவரிக்க முடியாத கிருபைய. அதுதான் கிருபை, அதுதான் கிருபை, அதுதான் கிருபை. நான் நினைத்ததிலும் உயர்த்தி வைத்ததே, அதுதான் கிருபை, அதுதான் கிருபை. என் ஜீவியத்தின் பாடலானதே. பட்டோரை அந்த கிருபை தன்னிடம் சேர்க்குமாம். கோழி தன் குஞ்சுகளை கூட்டி சேர்க்கிறது போல அந்த கிருபை தம் மண்டையில சட்டையின் மறைவுல கொண்டு சேர்க்குமாம். அதுதான் கிருபை. ஹல்லேலூயா. தள்ளப்பட்டோரை தன்னிடம் சேர்க்கும், தள்ளப்பட்டோரை தன்னிடம் சேர்க்கும். நம்பி வந்தோரை மனசார உயர்த்தும், நம்பி வந்தோரை
மனசார சொல்லலாமா? தள்ளப்பட்டோரை தன்னிடம் சேர்க்கும், தள்ளப்பட்டோரை தன்னிடம் சேர்க்கும். இயேசுவிடம் நம்பி வந்த ஒருவரையும் அவர் கைவிட்டதா சரித்திரமே கிடையாது. நம்பி வந்தோரை, அதுதான் கிருபை, அதுதான் கிருபை. நான் நினைத்ததிலும் அதிகம் செய்த அந்த கிருபைக்காக, அதுதான் கிருபை, அதுதான் கிருபை. என் ஜீவிய பாடலானது, அதுதான் கிருபை, அதுதான் கிருபை, அதுதான் கிருபை. நான் நினைத்ததிலும் அதிகம் செய்ததே, அதுதான் கிருபை, அதுதான் கிருபை. என் ஜீவியத்தின் பாடலானது. என்ன சொல்லி பாடுவே, என்ன சொல்லி பாடுவே உங்க கிருபைய. அந்த கிருபையினுடைய வல்லமை மாத்திரம் தெரிஞ்சிருச்சுன்னா இந்த பாட்டு ஒரு ரியலா மாறிடும். என்ன வேணும் நாங்க பாட முடியும், என்ன சொல்லி பாட முடியும் அந்த கிருபைய. இட்ஸ் வெரி கிரேட். அந்த ட்ரெமெண்டஸ் சேஞ்ச், அது ஒரு ரிடெம்ஷன் வொர்க், அது கிருபை ஆண்டவரே. அதுதான் அந்த கிருபை, அதுதான் கிருபை, அதுதான் கிருபை. நான் நினைத்ததிலும் அதிகம் செய்ததே, அதுதான் கிருபை, அதுதான் கிருபை. என் ஜீவியத்தின் பாடலானது, அதுதான் கிருபை, அதுதான் கிருபை, அதுதான் கிருபை. நான் நினைத்ததிலும் உயர்த்தி வைத்ததே, அதுதான் கிருபை, அதுதான் கிருபை. என் ஜீவியத்தின் பாடலானதே. திகைத்து நின்றோரை கைப்பிடிச்சு நடத்தும், திகைத்து நின்றோரை கைப்பிடிச்சு நடத்தும். தளர்ந்து போனோரை தோள் மீது சுமக்கும், தளர்ந்து போனோரை தோள் மீது சுமக்கும். அதுதான் கிருபை, அதுதான் கிருபை. நான் நினைத்ததிலும் அதிகம் செய்ததே, அதுதான் கிருபை. ஷபலவ ரபலவ கதரணமா. ஓ, இந்த அதிகாலை பொழுது உம்முடைய கிருபையின் பிரசன்னம், உம்முடைய கிருபையின் ஆவி. நான் தாவீதின் குடும்பத்தின் மேல் என் கிருபையின் ஆவி ஊற்றுவேன் என்று வாக்கு பண்ணினவரே, உம்முடைய கிருபை, தயவு, இரக்கமாண்டவரே. மரகனமல தரகனமா. எங்களை எழும்ப செய்தது உம்முடைய கிருபை, எங்களை உயர்த்தி வைத்தது உம்முடைய கிருபை, ஆட வைத்தது உம்முடைய கிருபை. மரகல தரகனமா. அதுதான் கிருபை, அதுதான் கிருபை. நான் நினைத்ததிலும் அதிகம் செய்ததே, அதுதான் கிருபை, அதுதான் கிருபை. என் ஜீவியத்தின் பாடலானதே. ஜீவனை பார்க்கிலும் பெரியதே, பரமனை நீவினில் சிறந்ததே, நமக்கு அதே இலவசமானதே, தேவ கிருபை. Come on everyone. ஜீவனை பார்க்கிலும் பெரியதே, பரமனை நீவினில் சிறந்ததே, நமக்கு அதே இலவசமானதே, தேவ. சொல்லலாமா? ஜீவனை பார்க்கிலும், ஜீவனை பார்க்கிலும் பெரியதே, பரமணி நீவினில் சிறந்ததே, எனக்கு அது இலவசமானதே, தேவ கிருபையே. அதுதான் கிருபை, அவரே கிருபை. என் இயேசு எந்த கிருபையானாரே, அவர்தான் கிருபை, அவரே கிருபை. என் இயேசு எந்த கிருபையானாரே. இயேசுதான் கிருபை, இயேசுதான் கிருபை, அவரே கிருபை. என் இயேசு கிருபையானார்.
மலதர ரபன ஷிகல ரகனம மகதரகனம லதரனகரபா ரிபலரனனன மனஷதரியாந்தரலகரபா. அவர்தான் கிருபை, அவரே கிருபை. என் இயேசு நமக்கு கிருபையானாரே. அவரே கிருபை, அவரே கிருபை. என் இயேசு எனக்கு கிருபையானாரே. ஜீவனை பார்க்கிலும் பெரியதே, பரமணி நீவினு சிறந்ததே, நமக்கது இலவசமானதே தேவ கிருபையே. ஓ ஜீவனை பார்க்கிலும் பெரியதே, பரமணி நீவினு சிறந்ததே, நமக்கது இலவசமானதே. சொல்லலாமா 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 இந்த அதிகாலை பொழுதுல? ஜீவனை பார்க்கிலும் பெரியதே, பரமணி நீவினு சிறந்ததே, எனக்கு அது இலவசமானதே தேவ கிருபையே. ஓ ஜீவனை பார்க்கில் பெரியதே, பரமணி நீவினு சிறந்ததே, நமக்கு அது இலவசமானதே தேவ கிருபையே. அவரே கிருபை, அவரே கிருபை. இயேசு எந்தன் கிருபையானாரே. அவரே கிருபை, அவரே கிருபை. இயேசு எந்தன் கிருபையானாரே. அவரே கிருபை, அவரே கிருபை. என் இயேசு எந்தன் கிருபையானாரே. அவரே கிருபை, அவரே கிருபை. கரபலமனமரகதரமா நல்ல ஆவியில நிரம்பிய அந்த கிருபையின் ஆவியானவரே, கிருபை கிருபை கிருபை. உங்க தயவு, உடைய இரக்கம், காலதோறும் உடைய கிருபைகள் புதியது. இந்த அதிகாலை பொழுது புதிய கிருபைகளை கொடுக்கிற கிருபையாக இருக்கிறமைக்காக ஸ்தோத்திரம். ஒவ்வொரு வீடுகள் முழுவதிலும் உடைய கிருபையின் ஆவி. தாவீதுக்கு நான் கிருபையின் ஆவியை நான் ஊற்றுவேன் என்று வாக்கு பண்ணினீங்களே, அந்த கிருபையின் ஆவி ஒவ்வொரு வீடுகள்ல குடும்பங்கள்ல இன்று ஊற்றப்படுவதாகப்பா. மேல் வீட்டரை அனுபவத்துக்குள் ஒவ்வொருவரும் கடந்து போவார்களாக. மரகல தரகல கர வனமனமா ஷதரகல கரகனமா ரகலாதிரி அந்தரபல கதரகன மனமனா கல்தரோம். Thank you Lord Jesus. Thank you Lord. நானஞ்சே நானஞ்சே என் இயேசு என்னோடு இருப்பதால் நானஞ்சே ரபகதரனமா நானஞ்சே. என் இயேசு என்னோடு அதிகாலையில கன்ஃபஸ் பண்ற அறிக்கை செய்றீங்களா? நானஞ்சே நானஞ்சே இயேசு என்னோடு இருப்பதால் நானஞ்சே நானஞ்சே. என் இயேசுவா என்னோடு இரு. சொல்லலாமா, அறிக்கை செய்யலாமா? நானஞ்சே அஞ்சிடே அஞ்சிடே. என் இயேசு என்னோடு இருப்பதால் அஞ்சிடே. என்ன பயங்கள் இந்த அதிகாலை பொழுதுல? எந்த பயத்தோடு இருக்கிறீங்க? எந்த காரியங்களை குறித்த நினைவோடு இருக்கிறீங்களோ அந்த பயங்கள் உங்களை விட்டு நீங்கட்டும். அந்த பயங்கள் உங்களை விட்டு நீங்கட்டும். அந்த பலவீனங்கள் உங்களை விட்டு நீங்கட்டும். எல்லா பிசாசுடைய கிரியைகளை அழிக்கும்படிக்கு தேவன் நமக்கு கிருபையாய் மாறினார். தேவகுமாரன் வெளிப்பட்டார். Thank you Lord Jesus. அவர் நம்மோடு இருக்கிறார், நம்ம கூட இருக்கிறார், நம்ம மேல இருக்கிறார், நம்மை சூழ்ந்து இருக்கிறார், நமக்குள்ள இருக்கிறார். Hallelujah. அவர் எங்கள் ஞானமாக இருக்கிறார். Thank you Jesus. அஞ்சிடேன் அஞ்சிடேன் என் இயேசு என்னோடு இருப்பதால் அஞ்சிடேன் அஞ்சிடேன் என் இயேசு என்னோடு இருப்பதால் நான் அஞ்சே நான் அஞ்சே நான் அஞ்சே. என் இயேசு என்னோடு இருப்பதால்
பரமனின் ஈவின் சிறந்ததே, நமக்கு அது இலவசமானதே. தேவ கிருபையே ஓ ஜீவனை பார்க்க பெரியதே, பரமனின் ஈவின் சிறந்ததே. கரமன தரகன மன சதலகரபம், அவர்தான் கிருபை, அவரே கிருபை. என் இயேசு நமக்கு கிருபையானாரே, அவரே கிருபை, கிருபை. இயேசு அப்படியே துதிக்கலாமா, அவரை ஸ்தோத்திரம் பண்ணலாமா? துதிகளின் மத்தியில் வாசம் பண்ணுகிறவர் அவர், அவர் பரிசுத்தர், அவர் எங்களுடைய அப்பா பிதா என்று அழைக்கப்படுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை கொடுத்தவர், அந்த உரிமையை கொடுத்தவர். நன்றி ஆண்டவரே, உம்மை ஆராதிக்கிறோம் அப்பா, உம்மை போற்றுகிறோம் ஆவியானவரே. Thank you Lord Jesus. நன்றி அப்பா. கரமனமல குர கரமனம ஷபரபல கரமனம. பிதாவே ஆராதிக்கின்றோம், இயேசுவே ஆர்ப்பரிக்கின்றோம், ஆவியானவரே உம்மில் அன்பு செய்கின்றோம். ஆவியானவரே, ஆவியானவரே உம்மில் அன்பு செய்கின்றோம், ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். மகனாக தெரிந்து கொண்டீர், மறுபடி பிறக்க வைத்தீர். மகனாக தெரிந்து கொண்டீர், மறுபடி பிறக்க வைத்தீர். ராஜாக்களும் நாங்களே, ஆசாரியர்களும் நாங்களே. உங்களுடைய பார்வை ஆண்டவரே, கரமனம ஷதரபல கதரமனவர கதரோ கரமமதரகனமா. ஜீவனை பார்க்கிலும் பெரியதே, ஜீவனை பார்க்கிலும் பெரியதே, பரமனின் ஈவின் சிறந்ததே, நமக்கு அது இலவசமானதே. தேவ கிருபையே ஓ ஜீவனை பார்க்கிலும் பெரியதே, பரமனின் ஈவின் சிறந்ததே, எனக்கு அது இலவசமானதே. தேவ கிருபையே, அவர்தான் கிருபை, அவர்தான் கிருபை. என் இயேசு நமக்கு கிருபையானாரே, அவரே கிருபை, அவரே கிருபை. என் ஜீவியத்தின் பாடலானாரே, அந்த கிருபை என்னை உயர்த்தி வைத்ததே, அந்த கிருபை என்னை பாட வைத்ததே, அந்த கிருபை என்னை உயர்த்தி வைத்ததே, அந்த கிருபை என்னை பாட வைத்ததே. Thank you Lord. உம்மை ஆராதிக்கிறோம் இந்த அதிகாலை பொழுது பிதாவே. உம்மை ஆராதிக்கிறோம் அப்பா, உம்மை தொழுது கொள்கிறோம். சிருஷ்டியாகி உம்மை, சிருஷ்டிகராகி உம்மை, சிருஷ்டியாகி நாம் உம்மை பணிந்து கொள்ளுகிறோம். சிருஷ்டிகளாகி நாம் உம்மை சிருஷ்டிகரை நோக்கி பணிந்து கொள்ளுகிறோம். Thank you Jesus. பிதாவே ஆராதனை, கரங்களை உயர்த்தி இயேசுவே ஆராதனை, ஆவியே ஆராதனை, திரியேக தெய்வ
இயேசுவே ஆராதனை, ஆவியே ஆராதனை, திரியேக தெய்வமே ஆராதனை, ஆராதனை புரியவரே உம்மை ஆராதிக்கின்றோமே, ஆராதனை புரியவரே உம்மை ஆராதிக்கின்றோமே, முழு உள்ளத்தோடு உம்மை ஆராதிக்கின்றோமே, முழு பலத்தோடு உம்மை ஆராதிக்கின்றோமே, முழு பலத்தோடு முழு உள்ளத்தோடு உம்மை ஆராதிக்கின்றோமே, முழு பலத்தோடு உம்மை ஆராதிக்கின்றோமே, பிதாவே ஆராதனை, இயேசுவே ஆராதனை, ஆவியே ஆராதனை, திரியேக தெய்வமே ஆராதனை, பிதாவே ஆராதனை, ஷபலகரக தகலக மனம இயேசுவே ஆராதனை, ஆவியே ஆராதனை, திரியேக தெய்வமே ஆராதனை, திரியேக தெய்வமே ஆராதனை, திரியேக தெய்வமே ஆராதனை, பிதாவே ஆராதனை, கரங்களை உயர்த்தி அதிகாலை பொழுதுல இயேசுவே ஆராதனை, ஆவி ஆராதனை, திரியேக தெய்வமே ஆராதனை. நாங்கள் பிதாவை ஆராதிக்கிறோம், நாங்கள் இயேசுவையும் ஆராதிக்கிறோம், நாங்கள் பரிசுத்த ஆவியானவரை நாங்கள் ஆராதிக்கிறோம். மூன்று பேரும் நிகரே இல்லாதவர்கள், மூன்று பேரும் ஆராதனைக்கு பாத்திரர்கள், மூன்று பேரும் தேவனாக இருக்கிறார்கள். பிதாவே உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம், பரிசுத்த ஆவியானவரே உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம். ஹல்லேலூயா. ஆவியானவரே எங்களுக்குள் வாசம் பண்ணுகிறவரே, பிதாவின் மகிமையை இயேசுவின் மகிமையை எங்களுக்குள் வெளிப்படுத்துகிற ஆவியானவரே, 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 பிதாவே ஆராதனை, இயேசுவே ஆராதனை, ஆவியே ஆராதனை, திரியேக தெய்வமே ஆராதனை, அப்பா பிதாவே அன்பான தேவா அருமை இரட்சகரே, ஆவியானவரே எங்கள் அப்பா பிதாவே அன்பான தேவா அருமை இரட்சகரே, ஆவியானவரே நன்றி, உமக்கு நன்றி ஐயா, நன்றி
ஃபாதர். கிருபையினூற்றே, கிருபையினூற்றே அப்பா பிதாவே. அப்பா 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 அப்பா. வானத்து மன்னாவும் காடையும் தண்ணீரும் திரளாய் புரண்டு ஓடினாலும், வானத்து மன்னாவும் காடையும் தண்ணீரும் திரளாய் புரண்டு ஓடினாலும், எல்லாம் இருந்தும் நீரில்லை என்றால் பயணம் நிறைவாகுமோ? எல்லாம் இருந்தும் நீரில்லை என்றால் பயணம் நிறைவாகுமோ? நீர் வாரும், எம்முடன் வாரும், எங்கள் சேனைக்கு முன்பாக முன் செல்லும், முன் செல்லும், எங்கள் சேனைக்கு முன்பாக உந்தனின் பிரசன்னமே போதுமே. உள்ளம் எல்லாம் உம்மை வாஞ்சிக்குதே. உந்தனின் சமூகமே போதுமே. உள்ளம் எல்லாம் உம்மை வாஞ்சிக்குதே. எல்லாம் இருந்தும் நீரில்லை என்றால் பயணம் நிறைவாகுமோ? அப்பா, எல்லாமே இருந்தும் ஆசீர்வாதம், உலகத்தின் நன்மைகள், சுகபோகங்கள், தாளந்துகள், ஏன் அபிஷேகம் எங்க வாயில உபதேசங்கள் இருந்தாலும் நீர் எங்களோடு இல்லை என்றால், இந்த பிரயாணத்தின், இந்த அழைப்பின் ஓட்டத்தில் ஆண்டவரே அர்த்தம் என்ன? நீங்க வராம மோசே ஐயா சொன்னது போல உம்முடைய சமூகம் மாத்திரம் எங்களுக்கு முன்பதாக போகாம நாங்க மாத்திரம் ஒரு ஆசீர்வாதம், என்ன பிரயோஜனம்? அங்க நீங்க இல்லையே, அங்க நீயே என்று கதறின மோசையை போல நாங்களோட பிரசன்னத்துக்காக கதறுகிறோம். ஃபாதருடைய பிரசன்னத்துக்காக, அப்பாவுடைய பிரசன்னத்துக்காக, பரலோக அந்த மகிமையின் பிரசன்னத்துக்காக, நமக்கு நியமிக்கப்பட்ட அந்த நித்திய கூடாரமாகிய, அழிவில்லாத, கைவேலை அல்லாத நித்திய வீடாகிய அந்த பரலோக பிரசன்னத்துக்காக இந்த பூமியிலிருந்து நாம் இயங்குகிறோம். இந்த பூமியில் அந்த பிரசன்னத்தை நம்ம ருசி பார்க்க வேண்டுமே. இந்த பூமியிலிருந்து நாம் எடுபட முன்பதாக அந்த பரலோக மகிமை இங்கிருந்து நாங்க பார்க்க வேண்டுமே. எப்படி இருந்தோம் அங்க வர போகிற இடம் தானே, இங்கிருந்து நாம் ருசி பார்க்க வேண்டும் உண்மை. நீர் எங்களுக்கு முன்பதாக வராவிட்டால், தாய் பிரசன்ஸ், உம்முடைய பிரசன்னம் எல்லாம் இருந்தும் நீரில்லை என்றால் பயணம் நிறைவாகுமோ? பிரியமானவர்களே, என்னோட வாழ்க்கையில ஆண்டவருக்கு சித்தமில்லாத நிறைய காரியங்கள் இடம் கொடுப்போம். எல்லாம் இருக்கும், அற்ப சந்தோஷத்துக்காக அந்த பிரசன்னத்தை நாம் பயணம்
நிறைவாகுமோ? எல்லாம் இருந்தும் இயேசு இல்லை என்றால் பயணம் நிறைவாகுமோ? உலக மேன்மையும் ராஜ கிரீடமும் சிரசில் அழகாய் ஜொலித்தாலும், உலக மேன்மையும் ராஜ கிரீடமும் சிரசில் அழகாய் ஜொலித்தாலும், எல்லாம் இருந்தும் இயேசு இல்லை என்றால் பயணம் நிறைவாகுமோ? எல்லாம் இருந்தும் நீரில்லை என்றால் எங்களை கொண்டு போகாதிரும். நீர் எங்களோடு வராமல் எங்களை என்று மோசே சொல்லுகிறார். நான் வரமாட்டேன் மோசே, இவர்கள் வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள், என் தூதனை வேண்டுமானால் நான் அனுப்புகிறேன். ஆண்டவரே, நீர் வராவிட்டால் உடைய புத்தகத்திலிருந்து பேரை கிறுக்கி போடும். அந்த அளவுக்கு பிரசன்னத்தின் மேல வைராக்கியம் உள்ளவராக, பிரசன்னத்தின் மேல, தேவனுடைய பிரசன்னத்தின் மேல வாஞ்சை, பிரசன்னத்தின் மேல ஒரு தாகம். அந்த பிரசன்னத்தை எங்களை அர்ப்பணிக்கலாம். எதை இழந்தாலும் பிரசன்னத்தை மாத்திரம் இழந்து விடக்கூடாதப்பா. எதை வேணாலும் விட்டு கொடுக்கலாம், இந்த பிரசன்னத்தை மாத்திரம் விட்டு கொடுக்கவே கூடாது. பிரசன்னத்துக்காக நாங்க உண்மையாக இருக்கலாம், அந்த பிரசன்னத்துக்காக நாங்க மன்னிக்கலாம், அந்த பிரசன்னத்துக்காக நாங்க விட்டு கொடுக்கலாம், அந்த பிரசன்னத்துக்காக நாம காத்திருக்கலாம், அந்த பிரசன்னத்துக்காக மாம்சத்தை விட்டு கொடுக்கலாம், அந்த பிரசன்னத்துக்காக உலக அன்புகளை விட்டு விடலாம். Thank you Holy Spirit of God. எல்லாம் இருந்தும் நீரில்லை என்றால் பயணம் நிறைவாகுமோ? எல்லாம் இருந்தும் இயேசு இல்லை என்றால் பயணம் நிறைவாகுமோ? கரங்களை உயர்த்தி சொல்லுமா? நீர் வாரும், நீர் வாரும், என்னுடன் வாரும், எங்கள் சேனைக்கு முன்பா. நீங்கள் நானும் தான் அந்த சேனை. Thank you Holy Spirit of God. Shabagadarama makaturaganama marashadaragama. உந்தனின் பிரசன்னம் போதுமே, உள்ளம் எல்லாம் உம்மை வாஞ்சிக்குதே. உந்தனின் பிரசன்னமே போதுமே, உள்ளம் எல்லாம் உம்மை வாஞ்சிக்குதே. கரங்களை உயர்த்தி, உந்தனின் பிரசன்னமே போதுமே, உள்ளம் எல்லாம் உம்மை வாஞ்சிக்குதே. பிரசன்னம் தேவ பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம். இன்னும் உம்மை இன்னும் உம்மை ஆழமாய் அறிய
பிரசன்ன பிரசன்ன தேவ பிரசன்ன பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்ன தேவ பிரசன்ன உலகம் எல்லாம் மாயையா உலகம் எல்லாம் மாயையா உம்மந்தொன்றே போதுமையா உம்மந்தொன்றே அது உண்மையா பிரசன்ன பிரசன்ன அதிகாலை பொழுதுல பரிசுத்த ஆவியானவர் பிரசன்னத்தின் மேல வாஞ்சி உள்ளவர்களுக்காக அவர் இயங்குகிறார். பிரசன்னத்தின் மேல ஒரு தாகம், பிரசன்னத்தை விட்டு விட்டு நான் எதையுமே செய்ய மாட்டேன். இதுல நான் இந்த காரியத்தை நான் செய்கிறதுனால தேவனோடு இருக்கிற அந்த உறவு, தேவனோடு பிரசன்னம் எடுபடுமாக இருந்தால் அது எனக்கு வேண்டாம். அது எதுவானாலும், பாய் ஃப்ரெண்ட், கேர்ள் ஃப்ரெண்ட், உலக அன்பு, பணம், புகழ், பேர், பதவி, செல்வாக்கு, தாளந்து, ஞானம், படிப்பு, அது எதுவாக இருந்தாலும் அந்த பிரசன்னத்துக்கு கிட்டி சேர முடியாதபடிக்கு என்னை தடை செய்கிற எதுவாக இருந்தாலும், நோ, இட்ஸ் பிக் நோ. அப்படிப்பட்டவர்களை பரிசுத்த ஆவியானவர் பரலோகம் அடையாளம் போடுகிறதை நான் பார்க்கிறேன். அப்படிப்பட்ட உள்ளங்களை, அப்படிப்பட்ட வைராக்கியம் கொண்டவர்களை நேற்றைய தினத்தில் நாங்கள் பார்த்தது போல, the 10 days is a testing period. God is watching your heart attitude. உங்களுடைய வைராக்கியங்கள் எப்படிப்பட்டதா இருக்கிறது? எதற்காக எதையும் இழக்க, தேவ பிரசன்னத்துக்காக எதையும் இழக்க துணிந்தவர்களா, அல்லது சாதாரணமாய் அவருடைய பிரசன்னத்தை இழிவுபடுத்தி கொச்சைப்படுத்தி அதை எது போனாலும் பரவாயில்ல, எனக்கு இந்த விருப்பம் தான், இந்த ஆசை தான், அப்படிப்பட்டவர்களாக இருக்கிறீங்களா என்பதை பரலோகம் கவனித்து அடையாளப்படுத்துகிறமைக்காக ஸ்தோத்திரம். Holy Spirit of God, this is happening. இது நடந்து கொண்டிருக்கிறமைக்காக ஸ்தோத்திரம். சில பேருடைய நெற்றியில ஒரு பிரைட், இட்ஸ் a divine bright. It's not a normal bright. லைட்ல இருந்து வருகிற அந்த பிரைட் கிடையாது. Divine bright. It's soak
இந்த லைட் பர்பிள், ஒரு லைட் பர்பிள்ல ஊர்ன ஒரு இட்ஸ் கால்ட் டிவைன். இட் சிம்பலைஸ் டிவைன். இது தெய்வீகம் என்பதுக்கு ஒரு அடையாளம் தான். அது தெய்வீக ஒரு அடையாளம். தேவனுடைய பிரசன்னத்தின் மேல வாஞ்சியா இருக்கிற நபர்களுடைய நெற்றிகள்ல போடப்படுகிறதை நான் பார்க்கிறேன். சரியாக உங்களுடைய நெற்றி பொட்டுல ஹியர், சில பேரை நீங்க அதை உணர்றீங்க. சென்டர் ஆஃப் யோர் ஃபோர்ஹெட், அங்க ஒரு டிவைன் மார்க் அதிகாலை பொழுதுல போடப்படுகிறதை நான் பார்க்கிறேன். பரலோகத்துல இருந்து இந்த காரியங்கள் எல்லாமே குறிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. ஜீசஸ், அர்ப்பணிப்போமா? சில நேரத்துல அப்படி நீங்க விட்டு போட்ட நபராக இருக்கலாம். அந்த பிரசன்னத்தை விட்டு, உலக மாம்சங்களுக்கு இச்சைகளை விட்டு போட்ட நபராக, அதை விட்டு கொடுத்த நபராக இருக்கலாம். இன்றைக்கு கம் பேக் டு தட் பிரசன்ஸ். ஒரு தீர்மானம் பண்ணி அந்த பிரசன்னத்துக்குள்ள வந்துருங்க. கர்த்தர் சொல்லுகிறார், வந்துருங்க. கர்த்தர் எதிர்பார்க்கிறது மனம் திரும்புகிற இருதயத்தை தான், அர்ப்பணிக்கிற இருதயத்தை தான், விட்டு கொடுக்கிற இருதயம் தான், தன்னை தாழ்த்துகிற இருதயம் தான். எல்லாம் இருந்தும் நீரில்லை என்றால் இந்த வாழ்க்கை பயணம் நிறைவாகுமோ? எல்லாம் இருந்தும் ஒரு நேரம் ஏதோ கோபத்துல ஒரு வார்த்தை வந்துருச்சுன்னா, பிரசன்னத்தை நான் இழப்பேனாக இருந்தா, நான் நீடிய பொறுமையோடு இருக்க நான் ஆயத்தம். அப்படிதான் பிரசன்னத்துக்காக எதையும், சுபாவத்தை மாற்றிக்கொள்ள, பிரசன்னத்துக்காக மன்னிக்க, பிரசன்னத்துக்காக விட்டு கொடுக்க, பிரசன்னத்துக்காக காத்திருக்க. எனக்கு சரியான ஒரு நபர், தேவ சித்தமுள்ள ஒரு நபர் என் வாழ்க்கை துணை அமைகிற வரைக்கும் எத்தனை வயசானால் நான் காத்திருப்பேன். ஏன்? தேவன் சித்தம் இல்லாத, தேவ திட்டம் இல்லாத, தேவ பிரசன்னம் இல்லாத, பிரசன்னத்தை சுமக்காத எந்த ஒரு நபரும் என் வாழ்க்கையில வரவே கூடாது. அப்படிப்பட்ட வைராக்கியங்கள் இருக்குதா உங்களுக்கு? என்னுடைய வயது, அதை நான் துச்சமாக நினைத்து அவருடைய பிரசன்னம் இல்லாத, அவருடைய பிரசன்னத்துக்கு அடிபணியாத நபர்கள் கூட என் வாழ்க்கையில வாழ்க்கை துணையாக வேண்டாம். இது ஒரு கைண்ட் ஆஃப் வைராக்கியம். அந்த வாழ்க்கை ஓட்டத்துல பிரசன்னத்துக்கு முக்கியம் கொடுத்த நபர்கள், தேவனை உணர்வோடு தேடுகிறவர்கள் உண்டோ என்று பார்க்க, கர்த்தர் பரலோகத்துல இருந்து மனுபுத்திரனை கண்ணோக்கினார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. This is a proof. கர்த்தருடைய ஆவியானவர் தம்முடைய பிரசன்னத்துக்காக வைராக்கியம் உள்ளவர்களை முத்திரை போடுகிறார் என்பதற்கு இது ஒரு அடையாளம். சங்கீதக்காரன் அப்படி எழுதுகிறான். It has been written twice. என்னை உணர்வோடு தேடுகிறவர்கள் உண்டோ, பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறவர் உண்டோ என்று பார்க்க, பரலோகத்தில் இருந்து கர்த்தர் மனுபுத்திரனை கண்ணோக்கினார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. பரிசுத்த பிதாவே, இப்படிப்பட்ட காரியங்கள் நீங்க செய்கிற இதே அதிகாலை பொழுதுல பிரசன்னத்துக்கு நாங்கள் அடிபணிகிறோம். ஒரு தீர்மானம் நாங்க பண்ணுகிறோம். ஆண்டவரே, எதை இழந்தாலும் உங்க பிரசன்னத்தை மாத்திரம் நாங்க இழந்துடக்கூடாது. எதை இழந்தாலும் உங்களுடைய பிரசன்னத்துக்காக நாங்க எதையும் பொறுமையா இருக்கலாம், தாமதிச்சாலும் பரவாயில்ல, வெயிட் பண்ணலாம், வயது போனாலும் பரவாயில்ல. உலக அன்புகள், உலக மாம்ச அன்பின்ற பெயர்ல வருகிற இன்ஃபாக்சுவேஷன்ஸ், ஆசாபாசங்கள், எங்களுடைய மாம்சீக எண்ணங்கள், விருப்பங்கள், தாளந்துகள், படிப்புகள், பட்ட படிப்புகள், இதெல்லாம் உங்களுடைய பிரசன்னத்தை திருடி விடுமாக இருந்தால் எல்லாம் இருந்தும்
நீரில்லை என்றால் பயணம் நிறைவாகுமோ? எல்லாம் இருந்தும் இயேசு இல்லை என்றால் பயணம் நிறைவாகுமோ? Thank you Holy Spirit of God. நன்றி பரிசுத்த ஆவியானவரே, சமூகத்தில் எங்களை நாங்கள் முழுவதுமாய் விட்டு கொடுத்து இந்த 3வது நாள் அதிகாலை பொழுது நம்முடைய சமூகத்தில் சமர்ப்பித்திருக்கிறோம். நீங்க முழுவதுமாய் பொறுப்படுத்த நடத்துறீங்க. அதுக்காக நன்றி, அதற்காக நன்றி. உங்க நாமத்தை மகிமைப்படுத்துங்க, உங்க நாமத்தை மகிமைப்படுத்துங்க, உங்க நாமத்தை தொடர்ந்து மகிமைப்படுத்துங்க. சிரம் தாழ்த்தி உடைய பிரசன்னத்துல தலை வணங்கி உமக்கு மகிமையை செலுத்துகிறோம். ஒரு சிறு கூட்டம் ஆண்டவரை, நாங்க பெரிய ஒரு கூட்டம் கிடையாது, நம்ம ஒரு சின்ன ஒரு கூட்டம். அந்த சின்ன கூட்டத்தின் மத்தியில நீங்க வந்து எங்களையும் அற்பமா எண்ணாதபடிக்கு ஒவ்வொருவரோடையும் பேசிக்கொண்டு பரலோகத்தின் பிரசன்னத்தை உணரும்படி செய்திருக்கிற அந்த தயவுக்காக ஸ்தோத்திரம். ஒரு சின்ன கூட்டம் ஆண்டவரே, ஏதோ ஒரு மூலையில ஒரு சின்ன ஒரு தேசத்துல மறைந்து நடுப்பகுதியில உமக்காக ஏதாவது செய்யணும் நீங்க சொல்றத கேட்டு செய்யற ஒரு சின்ன கூட்டம். அந்த சின்ன கூட்டத்தின் மத்தியில நீங்க வந்து இந்த பரலோக மகிமையை விட்டு எங்க மத்தியில வந்து பிரசன்னத்தினால எங்களை நிறைச்சு அந்த பரலோக மகிமையினால நீங்க பிரியப்பட்டு எங்கள் மத்தியில வந்து பேசி கிரியை நடப்பிக்கிறீங்களே. எண்ணத்தை செலுத்துவோம், நாம் எண்ணத்தை செலுத்துவோம். வேதத்தில் எழுதப்பட்டது போல கர்த்தரை இவ்வளவு சமீபமாய் பெற்ற ஜனம், பாக்கியமுள்ள ஜனம் எங்களை போல் வேறு ஒருவரும் இல்லை அப்பா. கர்த்தரை இவ்வளவு சமீபமாய் உம்மை போல ஒரு நல்ல தேவன் இல்லை. சிரம் தாழ்த்தி பணிந்து நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம்ப்பா. நன்றி. தொடர்ந்து நீங்க நடத்துங்க, நீங்க பேசுங்க, பிள்ளைகளோடு நீங்க பேசுங்க, பிள்ளைகளோடு நீர் பேசும். தேங்க்யூ ஜீசஸ். உங்க பிள்ளைகளோடு நீர் பேசும். தாழ்த்தி சமர்ப்பிக்கிறோம், சாஷ்டாங்கமாய் பணிந்து கொள்ளுகிறோம். முழங்கால் பட்டிருக்கிற தேவ பிரசன்னத்துக்கு அடி பணிகிற ஒவ்வொருவரையும் உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். நீர் முத்திரை போட்டிருக்கிற ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுக்கிறேன். அடுத்த கட்டங்களுக்குள்ள அவங்களை அழைத்து செல்லுங்க. தேங்க்யூ ஜீசஸ். சிரம் தாழ்த்தி பணிந்து இந்த நேரத்தை உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். நீர் மகிமைப்படும் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Thank you wonderful Jesus. Hallelujah. கரங்களை உயர்த்தி கர்த்தருக்கு ஒரு ஸ்தோத்திரம் பண்ணலாமா? Hallelujah. நன்றி ஆண்டவரே. Thank you Jesus. அளவில்லாத மகிமை நிறைந்த இந்த பிரசன்னத்துக்காக ஸ்தோத்திரம். அளவில்லாத இந்த மகிமை நிறைந்த பிரசன்னத்துக்கு ஸ்தோத்திரம். Hallelujah. Thank you Jesus. Holy Spirit of God. நன்றி. Hallelujah. Hallelujah. அவருடைய பிரசன்னம் சில நேரத்தில் இந்த பிரசன்னத்துக்குள்ள நாங்க போன பிறகு அதுல இருந்து வெளியில வர ரொம்ப கஷ்டம். அந்த பிரசன்னத்துக்குள்ள அதுல இருந்து நம்ம கொஞ்சம் வெளியில வர்றது கொஞ்சம் கடினமாயிரும். ஏன்னா அவரை நாம அலட்சியப்படுத்திட்டு நம்ம உபதேசங்களுக்கு நோட்ஸுக்கு முக்கியத்துவம் கொடுத்த மாதிரி கூட பயிரக்கூடாது. ஸோ அதனால தான் அவருக்கு நாங்கள் முழுவதும் விட்டு கொடுக்கணும். ஹல்லேலூயா. அந்த பிரசன்னத்தில் நாம் மூழ்கி இருக்கிறோம். அந்த பிரசன்னம் நம்மளை சுற்றி இருக்கு, அந்த பிரசன்னம் நம்மளை நிறைச்சிருக்கு. அதை நான் உணர்கிறேன், நான் விசுவாசிக்கிறேன். நான் இங்கே உணர்கிற அதே பிரசன்னத்தை நீங்கள் உங்கள் வீடுகளில் நீங்கள் உணர்வீங்கள்னு நான் விசுவாசிக்கிறேன். அப்படி ஆமேன்னு சொல்கிறவங்க, உண்மைதான் பிரதர்னு சொல்கிறவங்க கரங்களை உயர்த்தி காண்பீங்க, அல்லது ஆமேன்னு டைப் பண்ணுங்க பார்க்கலாம். அப்போ தான் எனக்கு தெரியும் இந்த இடத்துல ஏதோ நாம ஏதோ வேறொரு ட்ராக்ல போகிறோம், இல்லை நீங்கள் வேறு ட்ராக்ல போகிறீங்களா என்றதை அப்போ தான் எங்களுக்கு தெரியும். நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணாதான் எனக்கு தெரியும்.
நீங்க காட்டுற சைன் எல்லாமே என்னிலேருந்து ரொம்ப தூரத்துல இருக்கு, பார்த்துட்டு தான் இருக்கிறேன். யார் யார் நீங்க ஆமேன் போடுறீங்க, தம்ஸ் அப் பண்றீங்க. என் கண்களுக்கு முன்பதாக ஒரு மானிட்டர் நான் வச்சு பார்த்து கொண்டு இருக்கிறேன் உங்களுக்காகவே. ஹல்லேலூயா. வண்டர்ஃபுல் வண்டர்ஃபுல். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கர்த்தர் நாம மகிமைப்படுவதாக. கர்த்தர் இந்த அதிகாலை பொழுதுல நம்மளோடு பேசிக் கொண்டிருக்கிறார். நாம ஏதோ மாம்சத்துல செய்வதை காட்டிலும் அவர் என்ன சித்தம் பண்ணுகிறாரோ அது செய்வதுதான் அதுதான் மேலானது. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தர் நாம மாத்திரம் மகிமைப்படுவதாக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த அதிகாலை பொழுதுல இன்றைக்கு நாம பார்க்க வேண்டியதான விஷயம், மிக முக்கியமான ஒரு பகுதி, மிக முக்கியமான ஒரு பகுதி, அப்பர் ரூம், மேல் வீட்டறை. ஓகே, மேல் வீட்டறை. நேற்றைய தினத்தில் நாங்கள் பார்த்தோம் 10 days, why upper room, ஏன் 10 நாட்கள், ஏன் மேல் வீட்டறை, அது நாங்கள் பார்க்குறோம். இட்ஸ் a prophetic. இது கர்த்தர் சொன்னபடினால அதில் ஒரு தீர்க்க தரிசனம் மறைஞ்சிருக்கிறது, அதில் ஒரு தீர்க்க தரிசன காரியம் இருக்கிறது, அதில் ஒரு தீர்க்க தரிசன வெளிப்பாடு மறைஞ்சிருக்கிறது. நீங்க அதுல கர்த்தர் உங்களை கொண்டு இருக்கிறாருன்னா அதுல ஒரு தீர்க்க தரிசன சத்தம் உண்டு, அதுல ஒரு வார்த்தை உண்டு, அதுல வெளிப்பாடு. Thank you Jesus. Thank you Jesus. நேற்றைய தினத்துல நாம why 10 days, ஏன் 10 நாட்கள் என்று சொல்லி நாம பார்த்தோம். ஏன் 10 நாட்கள் அப்படின்னு சொல்லி நாம பார்த்தோம். அந்த 10 நாட்கள்ல நிறைய காரியங்கள் உண்டு. 10 நாட்கள் அவர்கள் காத்திருந்தார்கள். ஓகே ஜீசஸ் ஜீசஸ். ஓகே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏன் அந்த 10 நாட்கள், எதற்காக அந்த 10 நாட்கள்னு சொல்லி நேற்றைய தினத்துல நாம பார்த்தோம். அந்த 10 நாட்கள் தேவனுடைய சமூகத்தில் நாம காத்திருப்பதற்காக அப்படின்னு நாம பார்த்தோம். தேவனுடைய சமூகத்துல காத்திருப்பதற்காக. அதே நேரத்துல அந்த 10 days அது தானியேலுடைய வாழ்க்கையில ஒரு 10 நாட்கள் ஒரு சோதனை காலம், டெஸ்டிங். சோதனைன்னு சொன்னா ஒரு உபத்திரம் இல்லை, அவங்கள ஆராய்ந்து பார்ப்பதற்காக. அவங்களுடைய அப்பியரன்ஸ் எல்லாம் எப்படி இருக்குது, அப்போ அது ஒரு நமக்கான ஒரு சோதனை காலம், ஒரு செலக்டிங் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லி நேற்றைய தினத்தில் நாம் பார்த்தோம். இந்த 10 நாட்கள் ஒரு முழுமைக்கு ஒரு அடையாளம்னு சொல்லி பார்த்தோம். இந்த 10 நாட்கள் நம்மளை கிளென்ஸ் பண்ணி பியூரிஃபிகேஷன், சாங்டிஃபை பண்ணுகிறதான ஒரு சில ப்ராசஸ்னால தான் 10ன்னு சொல்லி நேற்றைய தினம் பார்த்தோம். 10 பிரதிஷ்டை என்பதுக்கு ஒரு அடையாளம்னு சொல்லி நாம் பார்த்தோம். 10 என்பது டெஸ்டிங் அப்படின்னு நாங்கள் பார்த்தோம். 10 என்பது ஒரு முழுமை என்று சொல்லி நாம பார்த்தோம். இன்றைக்கு நாம பார்க்க வேண்டிய பகுதி என்னன்னா, why upper room, ஏன் மேல் வீட்டறை. கர்த்தருக்கு சித்தமா இருந்தா இன்றோடு அடுத்த கட்டம், நாளைய தினத்துல நல்ல ஒரு பிரைஸ் அண்ட் வர்ஷிப்போடு, நல்ல ஒரு துதி ஆராதனையோடு, நாளைக்கு ஓய்வு நாள், அந்த துதி ஆராதனையோடு நாம் அடுத்த கட்டம் இந்த உபதேசங்களுக்குள்ள, கர்த்தருடைய ஆவியை நடத்துறபடி வெளிப்பாடுகளுக்குள்ள நாம காலடி எடுத்து வைக்கலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஸோ why upper room, இன்றைக்கு ஒரு சில காரியங்களை பேசி நான் நிறைவுக்கு கொண்டு வருகிறேன். why upper room, ஏன் மேல் வீட்டு அறை. ஏன் மேல் வீட்டறைன்னு இதுக்கு பெயர் வைக்கப்பட்டது, ஏன் மேல் வீட்டறைன்னு கர்த்தருடைய ஆவியானதுக்கு காண்பிச்சிருக்கிறாங்க அப்படின்னா அதுக்கு ஒரு காரணம் உண்டு. 10 நாட்களுக்கு ஒரு காரணம் உண்டு. ஆமா, வேதாகமத்தின்படி ஒவ்வொரு இலக்கங்களுக்கும் ஆவிக்குரிய ஒரு அர்த்தம் இருக்கு. ஒவ்வொரு நம்பர்ஸுக்கும் ஒரு ஆவிக்குரிய அர்த்தம் இருக்கு. 3க்கு ஒன்று இருக்குது, 7க்கு இருக்கு, 8க்கு இருக்குது, 10க்கு இருக்கு, 12க்கு இருக்கு, 5க்கு இருக்கு. இப்படி ஒவ்வொன்றுக்கும் ஒரு ஆவிக்குரிய அர்த்தம் இருக்கு. 5ன்னு சொன்னா கிருபை, 7ன்னு சொன்னா நிறைவு, முழுமை, 8ன்னா நியூ பிகினிங், 10 நாளும் முழுமை, இப்படின்னு இருக்குது. அதான் அந்த 10க்கான அர்த்தத்தை நாம பார்த்துருக்கிறோம். இப்போ மேல் வீட்டறை, ஒவ்வொரு காரியத்துக்கும் ஒவ்வொரு ஆவிக்குரிய அர்த்தம் இருக்கு. ஏன் மேல் வீட்டறை? நேற்றைய தினத்துல நாங்க பார்த்ததின்படி அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். நீங்க யாராவது வாசிக்கிறீங்களா? எனக்கு கொஞ்சம் வாசிங்கன்னா கொஞ்சம் ஈஸியா இருக்கும். நீங்க வாசிக்கிறத நான் கொஞ்சம் கேட்டு நான் சொல்ல முடியும். அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். நீங்க வாசிக்கிறத நான் கொஞ்சம் கேட்கணும். அல்லேலூயா. அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். வாசிங்க பார்க்கலாம்.
அது பேதுருவும் யாக்கோபும் அந்திரேயா, தோமா, பர்த்தலமேயு, மத்தேயு, மகன் ஆமென். பாருங்க, அந்த இடத்துல அவர்கள் எங்க ஏறினார்கள்? மேல் வீட்டறையில் ஏறினார்கள் அப்படின்னு எழுதப்பட்டிருக்கிறது. மேல் வீட்டறையில். அப்போஸ்தலர் 1 அதிகாரம் 13 வசனத்தை நாங்கள் பார்க்கோம். அவர்கள் மேல் வீட்டறையில், நேற்றைய தினத்தை நாங்கள் பார்த்தோம், அவர்கள் 40 நாளளவும் இயேசு சுவாமி அவர்களுக்கு மரித்ததுக்கு பின்பதாக அநேக திருஷ்டாந்தங்களினாலே வெளிப்படுத்தி காண்பித்தார் உயிரோடு இருக்கிறவராக. அதுக்கப்புறம் பெந்தகோஸ்தே என்ற நாள் வந்தது. 50 பெந்தகோஸ்தே என்ற நாள் வந்து நல்லா செக் பண்ணிட்டு இருங்க. கேட்கலன்னு சொன்னா என்ன சொல்லணும்னா, கேக்குது? ஓகே, கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஸோ கேக்குது? ரைட், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ இந்த 10 நாட்கள் அவர்கள் தேவனுடைய தேவனுடைய பிரசன்னத்துல அவர்கள் தங்கி இருந்தார்கள் அப்படின்னு சொல்லி நாம பார்க்கிறோம். தேவனுடைய பிரசன்னத்துல. ஓகே, ரைட், வந்துடலாம். Thank you Jesus, Holy Spirit of God. அவர்கள் அங்கே வந்தபோது 120 பேர் மேல் வீட்டறையில கூடியிருக்கிறாங்க. அவங்க அங்கே வந்தபோது மேல் வீட்டில் ஏறினார்கள். முதலாவது இதுதான், மேல் வீட்டறையில், மேல் வீட்டின் மேல் அவர்கள் ஏறினார்கள். இந்த இடத்துல இருந்து தான் கர்த்தர் நம்மளோடு கூட ஒரு காரியத்தை இந்த தலைப்பு கொடுத்திருக்கிறாங்க. மேல் வீட்டில் ஏறினார்கள் அப்படின்னு சொல்லி கொடுக்கப்பட்டிருக்கு. அப்ப இந்த மேல் வீட்டு அறை என்பது எதற்கு ஒரு அடையாளம்? மேல் வீடு, மேல் வீடு, மேல் வீட்டு அறை, அது எதற்கு அடையாளம்? அப்பர் ரூம், இது எதற்கு அடையாளம்னு சொன்னா, எங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில அடுத்த ஒரு கட்டத்துக்குள்ள போவதுக்கு அடையாளம். ஹல்லேலூயா. வாழ்க்கையில எங்களோட ஆவிக்குரிய ஜீவியத்துல ஒரு அடுத்த கட்டம், ஒரு நெக்ஸ்ட் லெவலுக்கு போவது. பாருங்க, அங்க பெந்தகோஸ்தே நாள் அன்றைக்கு 120 சீஷர்கள் அவங்க தேவனுடைய பிரசன்னத்துல காத்திருக்கிறாங்க. இயேசு சுவாமியுடைய வழிகாட்டலின்படி 10 நாட்கள் நீங்க எருசலேமில் தங்கிருங்க, தங்கி இருக்கிறாங்க. மேல் வீட்டறையில போய் இருக்கிறாங்க. 120 பேர் தங்கி இருக்கும் போது அவங்க சாதாரணமா ஒரு பிசாசு கூட துரத்த முடியாம, பிசாசு நிறைய துரத்துனாங்க, ஒரு சில வகையான பிசாசுகளை துரத்த முடியாம தடுமாறினவர்கள், இயேசு இல்லைன்னு தெரிஞ்சோன்னு அடுத்த கட்டம் என்ன செய்ய போகிறோம்னு சொல்லி மீன் பிடிக்க போனவர்கள் இருக்கிறாங்க அதுல. அப்படி இருக்கும்போது அவர்கள் எல்லாருமே மேல் வீட்டில் ஏறினார்கள். அன்றைக்கு பிறகு அந்த பெந்தகோஸ்தே நாளுக்கு பின்பதாக கர்த்தர் அவர்களை வல்லமையாய் பயன்படுத்த ஆரம்பித்தார். அவர்கள் பயமில்லாமல் சுவிசேஷத்தை சொன்னார்கள், சத்தியத்தை பேசினார்கள், குருடர்களை சுகமாக்கினார்கள், ஏன் மரித்தோரை எழுப்பினார்களாம். மேல் வீட்டு அறை என்பது தான் இருந்த சாதாரண ஆவிக்குரிய நிலையிலிருந்து அடுத்த ஒரு ஆவிக்குரிய நிலைக்குள்ள கடந்து போவது, தான் இருந்த அந்த ஸ்தானத்துல இருந்து அடுத்த ஸ்தானத்துக்குள்ள கடந்து போவது. மேல் வீட்டு அறை என்பது அதுதான். ஏன் 10 days, ஏன் அப்பரும் என்றால் நீங்கள் அடுத்த கட்டம் போவதற்கு ஒரு அடையாளம். ஆவிக்குரிய ரீதியில நெக்ஸ்ட் லெவலுக்கு நீங்க போவதற்கு ஒரு அடையாளம். அடுத்த கட்டத்துக்குள்ள கர்த்தர் உங்களை கொண்டு போகிறார். எத்தனை பேர் நீங்க உணர்றீங்க இந்த 3 நாள்லயே கர்த்தர் நம்மள அடுத்த ஏதோ சம்திங் நமக்குள்ள நடக்குது, நம்மளோட வாழ்க்கையில ஏதோ ஒரு காரியம் நடக்குது. எத்தனை பேர் நீங்க உணர்றீங்க? எங்களை ஏதோ ஒரு கட்டத்துக்குள்ள கொண்டு போறாரு, நாங்க மறந்திருந்த பிரசன்னத்துக்குள்ள மறுபடியும் எங்களை கொண்டு வர்றாரு, எங்களுடைய ஆவிக்குரிய ஜீவியம் அதிகாலை ஜெபத்துல மறுபடியும் நம்மளை கொண்டு வருகிறாரு. எத்தனை பேர் நீங்க அதை உணர்றீங்க? ஆமா, நீங்க சாதாரண இருந்த நிலைமையில இருந்து உங்களை கர்த்தர் ஒரு அடுத்தடுத்த கட்டமா கொண்டு வருகிறாரு. 3 நாள் இப்பதான் தாண்டி வர்றோம். 10 நாள் முடியும் போது எப்படி இருக்கும்? 10 நாள் முடியும் போது உங்களோட ஆவிக்குரிய நிலைமை கர்த்தர் உயர்த்தி இருப்பார். your spiritual position, உங்களோட ஆவிக்குரிய நிலைமை, தேவனோட இருக்கிற உறவு, பிரசன்ஸ், கர்த்தர் பேசுவார் எங்களோட. இந்த காரியத்தை நீ ஒதுக்கிடு, இந்த காரியம் உனக்கு தேவையில்லை, இதெல்லாம் பிரசன்ஸை கெடுக்கிற காரியங்கள். கர்த்தர் இன்றைக்கு நம்மளோட பேசுனது போல ஒவ்வொரு காரியங்களை செய்கிறாரு. செய்ய 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 அடுத்தடுத்த கட்டங்கள் நாங்கள் முன்னோக்கி போகிறோம், முன்னோக்கி கொண்டு போகிறார். ஹல்லேலூயா. சோ மேல் வீட்டறை என்பது உங்களை அடுத்த ஆவிக்குரிய கட்டத்துக்குள் கொண்டு செல்வது. அடுத்த கட்டம், அடுத்த கட்ட நகர்வின் திட்டம் தான் இந்த மேல் வீட்டறை அனுபவம்.
இந்த மேல் வீட்டறை என்னது? அடுத்த கட்ட நகர்வின் திட்டம். அடுத்த கட்ட நகர்வின் திட்டம். ஹல்லேலூயா. அடுத்த கட்டம், ஒரு நகர்வு, ஒரு மூவ், ஒரு ஸ்பிரிச்சுவல் மூவ், ஒரு ஸ்பிரிச்சுவல் லிஃப்ட். அப்படியே மேல சர்ன்னு போயிருவீங்க. இந்த 10 டேஸுக்கு பிறகு உங்களோட ஜெப வாழ்க்கையில ட்ரமெண்டஸா சேஞ்ச் ஒன்று வந்துடும். உங்களோட ஆவிக்குரிய வாழ்க்கையில, அந்நிய பாஷை பேசுறதுல, உங்களுடைய சுபாவத்துல, உங்களுடைய கிரியைகள்ல, வேதத்தை வாசிக்கிறதுல கிடைக்கிற வெளிப்பாடுகள்ல ஒரு ட்ரமெண்டஸ் சேஞ்ச். அடுத்த கட்டம், நெக்ஸ்ட் லெவல் நீங்க போயிருவீங்க. அடுத்த கட்ட நகர்வின் திட்டம் உங்களோட வாழ்க்கையில. அந்த மேல் வீட்டறைனா ஒரு நோக்கத்திற்காக, ஒரு நோக்கத்துக்காக ஒருமனப்பட வைத்த இடம். தேவனுடைய ஒரு ராஜ்யத்தின் நோக்கத்துக்காக ஒரு இடத்துல ஒருமனப்பட வைத்த இடம் அது. அந்த இடம் உங்களை அடுத்த கட்டம் கொண்டு போகிற இடம். ஹல்லேலூயா. அடுத்த கட்டம் உங்களை கொண்டு போகிற இடம். கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, என்னை அடுத்த கட்டம் கொண்டு போகிற திட்டம். அடுத்த கட்டம் என்னை கொண்டு போகிற திட்டம் தான் மேல் வீட்டறை. ஹல்லேலூயா. இரண்டாவது, ஏன் ஏன் மேல் வீட்டறை? முதலாவது, 1 Kings chapter 17 verse 17 verse 17 chapter 17 verse 19 sorry 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். 1 ராஜாக்கள், நானே வாசிச்சிடுறேன். 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். அந்த இடத்துல மேல் வீட்டறையை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. 1 ராஜாக்கள் ஒரு கையில நான் திருப்புறனால கொஞ்சம் லேட் ஆகுது. ஓகே, யோசிக்காதீங்க. 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்துல பாருங்க. அதற்கு அவன், உன் குமாரன் என்னிடத்தில் தா என்று சொல்லி அவனை அவள் மடியிலிருந்து எடுத்து தான் தங்கியிருக்கிற மேல் வீட்டிலே அவனை கொண்டு போய் தன் கட்டிலின் மேல் வைத்து. எலியா தீர்க்கதரிசியுடைய வாழ்க்கையில அவங்க ஒரு விதவையை சந்திக்கிறாங்க. அந்த விதவை கடைசியாக இருந்த தன்னுடைய மாவுல கொஞ்சம் ரொட்டி சுட்டு சாப்பிட்டுட்டு தான் செத்து போகலான்னு இருந்த நேரம். அப்படிப்பட்ட ஒரு நிலைமையில அவங்க இருக்கும்போது, அப்படிப்பட்ட தருணத்துல தான் எலியா தீர்க்கதரிசி அவங்களோட வீட்டுக்குள்ள வர்றாங்க, அவங்களோட ஏரியாக்குள்ள வர்றாங்க. அற்புதம் நடக்குது. எண்ணெய் குடங்குடமா நிரம்பி வழிகுது. எண்ணெய் சுரந்து கொண்டே இருக்குது. அதை விற்று அவள் ஆசீர்வதிக்கப்படுகிறாள். அவருடைய ஜீவியம் மாறுகிறது. அவருடைய குழந்தை மரித்து போகிற ஒரு தருணம் வருது. அந்த குழந்தை மரித்து போகும்போது எலியா தீர்க்கதரிசி அவங்களுக்கு உயிர் கொடுத்த அந்த சம்பவத்தை தான் இங்க பாக்குறோம். அப்போ எலியா தீர்க்கதரிசிக்கு அங்க ஒரு மேல் வீடு கொடுக்கப்பட்டிருந்தது. அதை குறித்து தான் இந்த இடத்துல நாம வாசிக்கிறோம். அவன் மரித்து போனான். அதற்கு அவன், உன் குமாரனை என்னிடத்தில் தா என்று சொல்லி அவனை அவள் மடியிலிருந்து எடுத்து தான் தங்கி இருக்கிற மேல் வீட்டிலே அவனை கொண்டு போய் தன் கட்டிலின் மேல் வைத்து. அங்க ஒரு மேல் வீடு இருக்குது. அவர் செய்த அற்புதங்கள் எல்லாம் பார்க்கிறாரு. அவங்க செஞ்ச அற்புதங்கள் எல்லாம் பார்க்கறாங்க. அவருக்கு ஒரு மேல் வீட்டை அவங்களுக்கு ஆயத்தம் பண்ணி கொடுக்கறாங்க. இது எதுக்கு அடையாளம் தெரியுமா? இந்த மேல் வீடு. இதுல பின்பதாக இருக்கிற பேக்ரவுண்ட், கதை, ஸ்டோரி என்ன நடந்துச்சு அதை விட இந்த மேல் வீட்டு அறை, மேல் வீடு, இந்த காரியத்தை மாத்திரம் நான் எடுத்து நான் ப்ராஃபட்டிக்கா நான் பேசுறேன் மத்தியில. இந்த மேல் வீடு என்பது தீர்க்கதரிசிகளின் பொசிஷன், தீர்க்கதரிசிக்கான பொசிஷன், தீர்க்கதரிசிகளுடைய அந்த ஸ்தானம். எலியா தீர்க்கதரிசிக்கு மேல் வீட்டறை, மேல் வீட்டை ஆயத்தப்படுத்தி இருந்தாங்களாம். பொதுவாக எனக்கு கொஞ்சம் ரொம்ப ஆச்சரியமா தான் இருக்கிறது இது எல்லாமே. பொதுவாக கர்த்தருடைய ஊழியக்காரங்கள் அதிகமா மேல் வீட்டுல இருக்கிறத நான் பார்த்துருக்கிறேன். இப்ப நாம இருக்கிறது கூட ஒரு மேல் வீடு தான். நமக்கு ஒரு கீழே ஒரு வீடு ஒன்று இருக்கு. நாங்க மேல் வீட்டுல இருக்கிறோம். யாராவது என்னைய கூப்பிட்டு, உங்க வீட்டுல யாராவது கூப்பிட்டு, பிரதர் கீழே தங்குறீங்களா மேல தங்குறீங்களான்னு கேட்டா சிம்பிள், என்கிட்ட கேட்கவே வேண்டாம், கேட்கவே அவசியம் கிடையாது. மேல் வீடு தான் நமக்கு. எனக்காக ஒரு வீடு கட்டுறீங்க பிரதர், நீங்க அடிக்கடி வந்து போறீங்க, ஊழியத்துக்கு வர்றீங்க, ஹோட்டல்ல தான் தங்குறீங்க, கெஸ்ட் ஹவுஸ்ல தங்குறீங்க, கொசுக்கடியில தங்குறீங்க,
ஏசியெல்லாம் போட்டு நான் உங்களுக்காக ஒரு வீடு கட்டியிருக்கிறேன், கீழ் மாடியில் கட்டட்டுமா மேல் மாடியில் கட்டட்டுமா கேட்டா யோசிக்கவே வேண்டாம், என்கிட்ட கேட்கவே வேண்டாம், மேல் மாடி தான், சந்தேகமே கிடையாது. இந்த இடத்துல இருக்க சில பேரை கர்த்தர் வெளிதேசம் கொண்டு போவாரு. திருமணமாகி வெளிதேசம் போயிருவீங்க, படிக்க போயிருவீங்க, ஆஸ்திரேலியால சில பேர் இருப்பீங்க. அப்போ அடிக்கடி பிரதர் வந்து ஆஸ்திரேலியாவுக்கு வர்றாரு, அடிக்கடி கனடாக்கு வர்றாரு, அடிக்கடி யூகேக்கு வர்றாரு, சுவிஸுக்கு வர்றாரு. அப்படி அதனால இவருக்கு ஒரு வீட்டை நம்ம கட்டி வச்சிருவோம். நம்ம இருக்கிற வீட்டிலே ஒரு அறையை கட்டி வச்சிருவோம். எங்க கட்டுவீங்க? வேற எங்கேயும் கட்டாதீங்க, மேல் வீடு, அவ்வளவுதான். ஒரு படியை போட்டாச்சு, ஒரு மேல வீடு. ஏன்னா வேதாகமத்துல இது இருக்கு. இட்ஸ் ப்ராஃபட்டிக். அப்போ தீர்க்கதரிசிகளை பாருங்க, தீர்க்கதரிசி ஐயாவை அவருக்கு மேல் வீட்டுல ஒரு ஸ்தானத்தை கொடுத்திருந்தாங்க, மேல் வீட்டுல ஒரு இடம். இப்ப இந்த இடத்துல கொடுக்கப்பட்டதான தான் தங்கியிருந்த மேல் வீட்டுல அவனை கொண்டு போயிட்டு ப்ரே பண்ணி உயிர்ப்பிச்சுட்டாங்க. அதுல ஒரு ப்ராஃபட்டிக் காரியங்கள் இருக்கு. இந்த மேல் வீடு தீர்க்கதரிசிகளின் ஸ்தானம். அந்த ஸ்தானம் பொசிஷன் ஆஃப் த ப்ராஃபட்ஸ், தீர்க்கதரிசிகளின் ஸ்தானம். ஒரு தீர்க்கதரிசியின் ஸ்தானத்துல கர்த்தர் உங்களை உருவாக்க கர்த்தர் இந்த மேல் வீட்டறைக்கு உங்களை கொண்டு வந்திருக்கிறாரு. ஒரு தீர்க்கதரிசி என்ற ஸ்தானத்துக்கு கொண்டு போவதற்காக கர்த்தர் இதை ஏற்படுத்தி இருக்கிறாரு. மேல் வீட்டு அறை என்பது the position, the status of the prophets. தீர்க்கதரிசிகளின் ஸ்தானம் அது, தீர்க்கதரிசிகளுக்கு உண்டான ஸ்தானம் அது. நீங்க எலிசா தீர்க்கதரிசியுடைய வாழ்க்கையில பாத்தீங்கன்னா, அடுத்த கட்டம் அதான் நான் பேச போறேன். அவருக்கு ஒரு மேல் வீட்டறையை தான் ஆயத்தப்படுத்தி இருந்தார்கள். அது அந்த ஸ்தானம், ப்ராஃபட் என்கிறதான அந்த ஸ்தானம். கர்த்தர் உங்களை ஏன் இங்க கொண்டு இருக்கிறார் தெரியுமா? உங்களுக்கு ஒரு அழைப்பு உண்டு. அந்த அழைப்பு தீர்க்கதரிசியினுடைய ஒரு அழைப்பு. அந்த ஸ்தானத்துக்கு போகணும்னா நீங்க உருவாக்கப்பட வேண்டும். அதற்கு தான் கொண்டு இருக்கிறாரு, அதுக்கு தான் கொண்டு இருக்கிறாரு. எலியா தீர்க்கதரிசி கையில இருந்து தான் எலிசா தீர்க்கதரிசி உருவானாரு. ஒரு தீர்க்கதரிசி இடத்துல தான் தீர்க்கதரிசி உருவாக்குனாங்க. எலிசா கீழ இருந்து கிட்டத்தட்ட கேயாசி வந்து அடுத்த கட்ட ஸ்தானத்துக்கு வந்திருக்கணும். சாமுவேல் ஐயா கையில இருந்து நிறைய பேர் ஸ்கூல் ஆஃப் ப்ராஃபட்ஸ், தீர்க்கதரிசிகளின் கூட்டம் எழுதப்பட்டிருக்கொண்டு சாமுவேல்ல நிறைய தீர்க்கதரிசிகள் உருவாக்குனாங்க. அப்ப தீர்க்கதரிசி கீழே இருந்தா ஒரு தீர்க்கதரிசி உருவாக்க முடியும். அப்ப இந்த இடத்துல இது 5 wings prophetic ministries. முதன்முறையாக நாங்க ஜெபித்த போது இந்த ஊழியத்தை குறித்து சரியா கிட்டத்தட்ட ஒரு ஆண்டு ஆக போகிறது. இந்த ஊழியத்தை 5 wings prophetic ministries என்று கத்தர ஆரம்பித்து கத்தரன ஊழியத்துக்கு கொண்டு வந்து பல ஆண்டுகள் ஆகிறது. 5 wings prophetic ministries என்று சொல்லி ஒரு ஊழியமாக கத்தர் நமக்கென்று பெயரை கொடுத்து நடத்த ஆரம்பிச்சு இப்போ 1 வருடம் ஆகிறது. முதலாவது கத்தர் சொன்ன காரியம் என்னன்னா, இது ஒரு தீர்க்க தரிசன ஊழியம். நீ ஒரு தீர்க்கதரிசி. அப்போ ஒரு தீர்க்கதரிசி கையில இருந்தா கத்தர் ஒரு தீர்க்கதரிசிகளை உருவாக்க முடியும். அப்போ மேல் வீடு என்பது தீர்க்கதரிசிகளின் ஸ்தானம். உங்களை ஒரு தீர்க்கதரிசியாக, தீர்க்கதரிசினியாக, தீர்க்கதரிசினியாக உங்களை அந்த ஸ்தானத்துக்கு கொண்டு போவதற்கு தான் மேல் வீடு, மேல் வீட்டறை. ஹல்லேலூயா. சோ உங்களை ஒரு தீர்க்கதரிசி ஸ்தானத்துக்கு உருவாக்கும். உங்களை தீர்க்க தரிசன ஊழியத்துல உங்களை உருவாக்கும். தீர்க்கதரிசியாக உங்களை உருவாக்கும். தீர்க்க தரிசனியாக உங்களை உருவாக்குவதற்கு தான் இந்த மேல் வீட்டறை. ஹல்லேலூயா. மூன்றாவது 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரம் 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனமும் 21ஆம் வசனமும் 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனமும் 21ஆம் வசனமும். 2 Kings chapter 4 verses 10 and 21 நான் வாசிக்கிறேன், அப்ப எனக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும். 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரம் 10 24, 2 ராஜாக்கள் 4 10 21ஆம் வசனமும். ஓகே, 10 வாசிச்சிடுறேன். நாம் மெத்தையின் மேல் ஒரு சிறிய அறை வீட்டை கட்டி அதில் அவருக்கு ஒரு கட்டிலையும் மேஜையையும் நாட்காலியையும் குத்து விளக்கையும் வைப்போம். அவர் நம்மிடத்தில் வரும்போது அங்கே தங்கலாம் என்றாள். 4ஆம் அதிகாரத்தில் நீங்க பாத்தீங்கன்னா, தீர்க்கதரிசிகளுடைய 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசி பாத்தீங்கன்னா, தீர்க்கதரிசிகளுடைய புத்திரரில் ஒருவனுக்கு மனைவியாயிருந்த ஒரு ஸ்திரீ எலிசாவை பார்த்து, உமது அடியானாகி என் புருஷன் இறந்து போனான், அவை ஒரு விதவை, உமது அடியான் கர்த்தருக்கு பயந்து நடந்தான் என்பதை நீர் அறிவீர்.
கடன் கொடுத்தவன் இப்போது என் 2 குமாரரையும் தனக்கு அடிமையிலாக்கி கொள்ள வந்தான் என்றான். எலிசா அவளை நோக்கி, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? வீட்டில் என்ன இருக்கிறது என்றான். என்ன இருக்கிறது? அடியாளுடைய வீட்டில் வேறொன்றும் இல்லை, எண்ணெய். அது நிரம்பி வழியத்தக்கதா பிளஸ் பண்ணி அதை விற்று கடனை அட. அதனால என்ன பண்றாங்கன்னா, அவருக்கு ஒரு அறை வீட்டை கட்டி கொடுக்கிறார்கள். அறை வீட்டை கட்டி கொடுக்கிறார்கள். அந்த அறை வீட்டுல பாருங்க, 10ஆம் வசனம், அதுதான் நம்ம வாசிக்கிறோம். அந்த தீர்க்கதரிசியா செஞ்ச அந்த அற்புதத்தின் நிமித்தமாக தீர்க்கதரிசிகளின் புத்திரனாக இருந்திருக்கு. அந்த தீர்க்கதரிசி மறைச்சிட்டாரு. அவருடைய மனைவி, பிள்ளைகளுக்கு இவர் ஒரு அற்புதத்தை செய்யறாங்க. அதனால இவங்களுக்கு அவர் எங்க இடம் கொடுக்கிறாரு பாருங்க, தீர்க்கதரிசிக்கு, எலிசாவுக்கு. நாம் மெத்தையின் மேல் ஒரு சிறிய அறை வீட்டை கட்டி, மெத்தையின் மேல் ஒரு சிறிய அறை வீட்டை கட்டி, அதில் அவருக்கு ஒரு கட்டிலையும் மேஜையும் நாட்காலியும் குத்துவிளக்கையும் வைப்போம். அந்த காலத்திலேயே தீர்க்கதரிசிகள் வீடெல்லாம் கட்டி கொடுத்திருக்கிறாங்க. அந்த காலத்திலேயே தீர்க்கதரிசிகள் வீடெல்லாம் கட்டி கொடுத்திருக்கிறாங்க. நாட் திஸ் பாயிண்ட் யுவர் ஆனர். அந்த காலத்திலேயே கட்டி கொடுத்திருக்கிறாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆஸ்திரேலியாவுக்கு வருவேன், கனடா வருவேன், கிளம்பு வருவேன், எனக்காக ஒன்று கட்டி வச்சிருங்க. சும்மா இல்லை, டிவி, ஏசி, அப்படிதான் இங்கே வசனத்தில் எழுதியிருக்கு. ஒரு சிறிய அறை வீட்டை கட்டி அதில் அவருக்கு ஒரு கட்டிலை போட்டு, மேஜையை போட்டு, நாட்காலியை போட்டு, குத்து விளக்க வைத்து. இது எப்படி நீங்க இதை மேல் வீட்டு அறைன்னு சொல்றீங்க? மேல் வீடு நாங்க சொல்லி இல்லையே. 21ஆம் வசனத்தை பாருங்க. அதனாலதான் நான் சொல்லி இருக்கிறேன். 21ஆம் வசனம். அப்பொழுது அந்த பையன் என்ன நடக்குதுன்னா, சூனேமியால் என்று சொல்லப்படுற அவனுடைய மகன் என்ன நடக்குது, அவன் மரித்து போகிறான். மரித்து போனதுனால இவர் ஒரு இடத்துக்கு ஊழியத்துக்கு போயிட்டாரு, எலிசா தீர்க்கதரிசி. இந்த ஸ்திரீ என்ன பண்றாருன்னா, அந்த மரித்த மகனை அவர் இருக்கிற இடத்துல கொண்டு வைக்கிறார். அதுதான் வாசிக்கிற 21ல. அப்பொழுது அவள் ஏறி போய், சாதாரண கிரவுண்ட் ஃப்ளோர்ல தான் அந்த வீடு இருக்குன்னா ஏன் ஏறி போகணும்? ஏன் ஏறி போகணும்? ஏறி போய் அவனை தேவனுடைய மனுஷன் கட்டிலின் மேல் வைத்து அவன் வைக்கப்பட்ட அறையின் கதவை பூட்டி கொண்டு போய் அப்படின்னு இருக்கு. அப்போ ஏறி போய், எங்க ஏறி போய்? அதான் 10ஆம் வசனம். நான் மெத்தையின் மேல் ஒரு சிறிய அறை வீட்டை கட்டி, ஒரு மேல் அறை. அப்போ ரூம், தீர்க்கதரிசிக்காக ஒரு மேல் அறைய அவங்க ஆயத்தம் படுத்தி இருந்தாங்க. முதலாவது நாங்க பார்த்தோம், இந்த மேல் வீட்டு அறை என்பது அது உங்களை அடுத்த ஒரு கட்டத்துக்குள் கொண்டு போகிற, அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போவதுக்கு ஒரு அடையாளம். தீர்க்க தரிசன பார்வை, அது அடுத்த கட்டம் கொண்டு போவது. 2வது, அது தீர்க்க தரிசிகளுடைய ஸ்தானம். அந்த தீர்க்க தரிசன ஸ்தானத்துக்குள்ள, தீர்க்க தரிசனுடைய அந்த ஸ்தானத்துக்கு கொண்டு போவதற்கு உங்களை உருவாக்குகிற இடம் அப்புறம். மூன்றாவது இந்த இடத்துல ஒரு மேல் வீட்டறை. இது எதற்கு அடையாளம்? இந்த இடத்துல சொல்லப்பட்ட இந்த மேல் வீட்டறை, மெத்தையின் மேல் ஒரு மேல் வீடு, ஒரு அறை அவருக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டிருந்தது. அங்க குத்து விளக்கு, அவருக்கு தேவையான எல்லாமே. இது எதுக்கு அடையாளம்னா, இது தேவனால் சந்திக்கப்படுகிற இடம், the place of encounter. அந்த இடத்துல அந்த குழந்தையை வச்சுட்டு தீர்க்கதரிசியை போய் கூப்பிட போறாங்க. கேயாசி தான் அந்த இருக்கிறாரு. கேயாசிக்கு ஆள் அனுப்புறாங்க, சொல்றாங்க இறந்துட்டாங்க, அவர் உடனே வர சொல்லுங்க. இவர் சொல்றாரு, இல்ல என் கோலை கொடுத்து அனுப்புறேன், சால்வியை கொடுத்து அனுப்புறேன், இந்த பிள்ளை மேல வை. இல்ல அவரே வரணும், நீங்களே வரணும், வரலன்னா விடவே மாட்டேன். அப்படியா, சரின்னு சொல்லி வர்றாரு. வந்து அந்த இடத்துல அந்த பிள்ளைக்காக விண்ணப்பம் பண்றாரு. அந்த இடத்துல நடக்கிறாரு, அந்த பிள்ளை மேல விழுறாரு, ஜெபம் பண்ணார்னு வச்சுக்கோமே, அந்த பிள்ளைக்கு உயிர் வந்தது. The place of encounter. The place of encounter. மேல் வீட்டு அறை என்பது the place of encounter. அதாவது என்ன தெரியுமா? கர்த்தர் உங்களை சந்திக்கிற இடம் தான் மேல் வீட்டு அறை. கர்த்தர் உங்களை சந்திக்கிற இடம் தான் மேல் வீட்டு அறை. உங்களை அவர் சந்திக்க விரும்புகிறார். இந்த மேல் வீட்டு அறையிலிருந்து கர்த்தர் உங்களை சந்திக்க விரும்புகிறார். அவர் உங்களை மீட் பண்ணுகிற இடம், ஒரு என்கவுண்டர், ஒரு சந்திப்பு, ஒரு ஆவிக்குரிய ஒரு சந்திப்பு நடக்கிற இடம் மேல் வீட்டறை. எனக்கே ஆச்சரியமா இருந்தது. மேல் வீட்டறைன்னு ஒரு பேரை கொடுத்துட்டோம். நான் நினைச்சேன் பெந்தகோஸ்தே நாள்ல 10 நாட்கள் மேல் வீட்டறை அதோட முடிஞ்சிருச்சு அப்படின்னு. பாருங்க, வேதாகமத்துல இருந்து எவ்வளவு காரியத்தை கர்த்தர் ஆவியா நமக்கு காண்பிக்கிறாங்க. இந்த மேல் வீட்டறை என்பது உன்னை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போவதற்கு. இந்த மேல் வீட்டு அறை என்பது அந்த தீர்க்கதரிசியுடைய ஸ்தானம். 3வது, மேல் வீட்டு அறை என்பது the place of encounter.
the place of God, the meeting place of God. ஆண்டவரை சந்திக்கிற இடம், ஆண்டவரோடு இடைப்படுகிற இடம், ஆண்டவர் உங்களை மீட் பண்ணுகிற இடம். the place of God meets, என்கவுண்டர் நடக்கிற இடம், தேவன் உங்களோடு சந்திப்பை ஏற்படுத்துகிற இடம். அதான் மேல் வீட்டறை. கர்த்தர் உங்களோடு எந்த நேரத்திலையும் சந்திப்பை ஏற்படுத்தலாம், எந்த நேரத்தில் உங்களை தொடலாம், எந்த நேரத்தில் உங்களோடு இடைப்படலாம். சத்தத்தின் மூலமாக, நேரடியாக, எந்த விதத்தில் அவர் உங்களோடு இடைப்படலாம். the place of God meets, கர்த்தர் சந்திக்கிற இடம். மூன்றாவது. நாலாவது, தானியேல் 6ஆம் அதிகாரம், தானியேல் 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். தானியேல் 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். ஏன் மேல் வீட்டறை? why 10 days in upper room? 10 நாட்கள் மேல் வீட்டறையில். ஏன் அந்த 10 நாட்கள் பார்த்தோம்? தீர்க்க தரிசன கண்ணோட்டம். இன்றைக்கு மேல் வீட்டறையிட தீர்க்க தரிசன கண்ணோட்டத்தை பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். தானியேல் 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். அங்க எழுதப்பட்டிருக்கிறது, தானியேலோவென்றால் அந்த பத்திரிகைக்கு கையெழுத்து வைக்கப்பட்டது என்று அறிந்த போதிலும் தன் வீட்டுக்குள்ளே போய் தன் மேல் அறையிலே எருசலேமுக்கு நேராக பலகணிகள் திறந்திருக்க அங்கே தான் முன் செய்து வந்தபடியே தினம் 3 வேளையும் தன் தேவனுக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் செலுத்தினான். ராஜாவினிடத்திலிருந்து தந்திரமாய் ஒரு கட்டளை பிறப்பித்து எடுத்துக்கொண்டு வர்றாங்க. என்ன? யாருமே ராஜாவை தவிர வேற யாரிடத்துல விண்ணப்பம் பண்ண முடியாது. இயேசுவின் நாமத்தில் நான் ஜெபிக்கிறேன் பிதாவே சொல்ல முடியாது. ராஜாவுடைய பேரை சொல்லி தான் சொல்லணும். ஏதாவது விண்ணப்பம் இருந்தா ராஜா தான் காட், ராஜாவிடத்துல தான் விண்ணப்பம் பண்ணணும். தானியேல் வந்து ஜெபம் பண்றாருன்னு தெரிஞ்சிருச்சு, பாக்குறாங்க. தொடர்ந்து ஜெபம் பண்றது இவங்க நோட் பண்ணிட்டே இருக்கிறாங்க. இந்த டைம்ல, இந்த நேரத்துல இத்தனை தடவை ஜெபம் பண்ற ஒரு நாளைக்கு. அவருடைய அந்த வழக்கம் தெரிஞ்சதுனாலதான் இதை வச்சே ட்ராப் பண்ணலாம்னு பிளான் பண்றாங்க. கையெழுத்திட்டாச்சு, யாருமே இனி ராஜாவை தவிர வேற யாரையும் நோக்கி ஜெபம் பண்ண முடியாது. அதாவது என்னது? இவருடைய இந்த ஜெப நேரத்தை தடை செய்யணும். தேவனோடு இருக்கிற அந்த நேரத்தை தடை செஞ்சு இவனை வந்து எப்படியாவது உள்ள போட்டுறணும்னு ட்ராப் பண்றதுக்காக. அப்புறம் தான் இந்த வசனம் வாசிக்கிறோம். தானியேலோவென்றால் அந்த பத்திரிகைக்கு கையெழுத்து வைக்கப்பட்டது என்று அறிந்த போதிலும், அதாவது ராஜாவை தவிர வேற இடத்துல எந்த விண்ணப்பமும் பண்ணக்கூடாது, ஜெபம் பண்ணக்கூடாது அப்படின்னு தெரிந்த போதிலும் தன் வீட்டுக்குள்ளே போய் தன் மேல் அறையிலே, தன் மேல் அறையிலே, அப்பர் ரூம், அப்பர் சேம்பர், அப்பர் ரூம், மேல் வீட்டறையில, மேல் வீட்டறையில. அந்த வசனத்தில் எழுதப்பட்டிருக்கு பாருங்க, தான் மேல் வீட்டறையில தான் முன் செய்து வந்தபடியே தினம் 3 வேளையும் தன் தேவனுக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் செலுத்தினார். இது எதுக்கு அடையாளம்? இந்த இடத்துல சொல்லப்பட்டதான மேல் வீட்டறை எதுக்கு அடையாளம்? இது the place of relationship with God. மேல் வீட்டறை எதுக்கு தெரியுமா? தேவனோடு ஒரு ஐக்கிய உறவு, தேவனோடு ஒரு இன்டிமேட் ரிலேஷன்ஷிப். தான் 3 வேளையும் முன்பு செய்து வந்தபடியே ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபம் பண்ணி முழங்கால் படியிட்டு அவருக்கு நன்றி செலுத்தி ரிலேஷன்ஷிப் வித் காட். பிரேயர்னா என்ன? ஆண்டவரோட ரிலேஷன்ஷிப். ஜெபம்னா என்ன? ஆண்டவரோட தொடர்பு கொள்வது, ஆண்டவரோட பேசுவது. தானியேல் ஒரு நாளைக்கு 3 தடவை அப்படி செஞ்சிருக்கிறாரு. கதவை திறந்து எருசலேம் தேவாலயத்தை நோக்கி தேவனை கண்முன்ப நிறுத்தி அவர் தேவனோடு பேசி இருக்கிறாரு. அப்போ இந்த மேல் வீட்டறை எதுக்கு அடையாளம்னா ரிலேஷன்ஷிப் வித் காட், ஆண்டவரோடு உறவு, ஆண்டவரோடு ஒரு நெருங்கிய ஒரு உறவுக்கான இடம் தான் மேல் வீட்டறை. அப்புறம் the place of relationship with God. மேல் வீட்டறை தேவனோடு உறவு, தேவனோடு உறவு ஏற்படுத்துகிறதான, தேவனோடு தொடர்பு கொள்ளுகிறதான, தேவனோடு ஒரு இன்டிமேட் நெருங்கிய ஒரு உறவை கட்டி எழுப்புகிறதான இடம். ஏன் கர்த்தர் உங்களை கொண்டு வந்திருக்கிறாரு? தேவனோட நெருங்கிய உறவு. அவருடைய பிரசன்னம் நம்மளை நெருக்கி ஏவுகிறது, பிரசன்னம் நம்மளை நடத்துகிறது, பிரசன்னத்துக்குள்ள அவர் நம்ம கொண்டு வர்றாரு. நெருங்கிய உறவு. எத்தனை பேர் நேற்றைய தினம் முழுவதும் பலனெல்லாம் நீதானையா,
என் பிரியமும் நீர்தானையா. எத்தனை பேர் பாடிக்கிட்டு இருந்தீங்க? ஒருத்தங்க எனக்கு மெசேஜ் அனுப்பி இருக்கிறாங்க, பிரதர் நீங்க பாடுனதை கொஞ்சம் எனக்கு அனுப்பி வைக்க முடியுமா அப்படின்னு. அந்த என்ன பாட்டு, சில புதுசா ரட்சிக்கப்பட்டு விடுதலை அடைஞ்சு அப்படி வர்ற ஒரு சில பேர் வந்து அனுப்பி இருக்கிறாங்க. உங்களுக்கு அனுப்புறவங்ககிட்ட நீங்க கேட்டாலே அவங்க அனுப்பி வைப்பாங்க. என்னோட அஃபீஷியல் நம்பரை கண்டாக்ட் பண்ணீங்கன்னா அந்த பாட்டை உங்களுக்கு அனுப்பி வைப்பாங்க. யூடியூப்ல இருந்து வேணுமா அல்லது நாம பாடுனது வேணுமா? நாம பாடுனது இப்ப கிடைக்காது, ரெக்கார்டிங் எல்லாம் இப்ப அவைலபிள் கிடையாது. நேற்று ஃபுல்லா பாடிக்கிட்டு இருக்க சொன்னால நான் நம்புகிறேன் நீங்க பாடிட்டு இருந்திருப்பீங்க. எப்படி? பலனெல்லாம் நீர்தானையா, என் பிரியமும் நீர்தானையா, என் பலனெல்லாம் நீர்தானையா, என் பிரியமும் நீர்தானையா. எதுக்கு இது? ரிலேஷன்ஷிப் வித் காட். அவரோட நான் தொடர்பு பட்டுக்கிட்டு இருக்கிறேன். வந்தோம், கர்த்தர் பேசினாரு, எடுபடாத ஒரு நல்ல பங்குக்குள்ள எனக்கு கொண்டு வந்திருக்கிறாரு. வேலைக்கு போறீங்க, போகும்போதும் இருதயத்தில் ஓடிக்கிட்டே இருக்கு, என் பலன் எல்லாம் நீர்தானையா, என் பிரியமும். சமைக்கும் போது அரிசிய கழுவுறீங்க, என் பலன் எல்லாம் நீர்தானையா. சாப்பாடு கட்டுறீங்க பிள்ளைகளுக்கு, என் பிரியமும் நீர்தான். உறவு, ரிலேஷன்ஷிப். அல்லேலூயா. மேல் வீட்டறை எதுக்கு அடையாளனா? தேவனோட ஒரு ஐக்கிய உறவு, தேவனோடு எந்த நேரம் இணைந்து இருப்பது. நீங்க டிராவல் பண்ணிட்டு போகும் போது கூட அவரோட இணைந்து கொள்ளலாம். உறவு, ரிலேஷன்ஷிப் வைத்துக் கொள்ளலாம். பேசிக்கிட்டே இருக்கலாம், இருதயத்திலிருந்து அவரோட பேசலாம், பாடலாம் இருதயத்திலிருந்து. இன்னைக்கு ஃபுல்லா கிருபை, இன்னைக்கு ஃபுல் டே கிருபை தான். நேத்து பேலன், இன்னைக்கு ஃபுல்லா கிருபை. ஃபுல்லா இன்னைக்கு பாடிக்கிட்டே இருங்க. என்னது? ஜீவனை பார்க்கிலும் பெரியதே, பரமணி நீவினு சிறந்ததே. அம்மா சில நேரம் பிள்ளைய பார்த்து கேட்பாங்க, இப்ப மகள்மார் நீங்க ஜாயின் பண்ணி இருக்கிறீங்க அப்படின்னா அம்மா கேட்பாங்க, இன்னைக்கு வேலைக்கு அந்த பேக் எடுத்துட்டியா? ஜீவனை பார்க்கிலும் பெரியதே, பரமணி நீவினு சிறந்ததே. அப்புறம் ஏய் லூசா, உனக்கு புக்ஸ் எல்லாம் எடுத்தியா? ஜீவனை பார்க்கிலும் பெரியதே, பரமணி நீவின்னு சிறந்ததே, நமக்கு அது இலவசம். என்ன மாதிரி வளர்ற தேவ கிருபையே. ஓ, பாடிக்கிட்டே இருங்க. தேவ கிருபை தான் இன்னைக்கு. Why? Relationship with God. நீங்க அந்த பாடும்போது என்ன தெரியுமா? பாடும்போது இந்த நாள்ல பேசின எல்லாமே உங்களுக்கு கண் முன்பதா வரும். பாடிட்டு ஓ இதுதான் இன்னைக்கு கர்த்தர் பிரசன்ஸ் இடைப்பட்டது, அந்த பாட்டுல அப்படியே வந்துடும். ஹல்லேலூயா. அஞ்சிடேன் அஞ்சிடேன் என் இயேசு என்னோடிருப்பதால், நான் அஞ்சேன் என் இயேசு என்னோடிருப்பதால். 1991 இந்த பாட்டு எனக்கு காதுல விழுந்துச்சு, நான் நம்புறேன். அதுக்கு முன்னாடி வந்துருச்சு. ஆமா, 1991 டிசம்பர் மாதத்துல தான் முதல் தடவை இந்த பாட்டை நான் கேட்கிறேன். அஞ்சிடே எங்க அப்பாவுடைய ஃபியூனரல்ல. கலங்காதே யார் என்னை கைவிட்டாலும் இயேசு கைவிட மாட்டார், திருப்பாதம் நம்பி வந்தேன். இந்த பாட்டுல எங்க தெரியுமா கேட்டேன்? காதுல இன்னும் தொனிக்குது எனக்கு. எங்க? 1991 என் தகப்பனார் மரித்து போனார் டிசம்பர் மாதம். அங்க பாடின பாட்டு. அஞ்சிடே என் இயேசு என்னோடு இருப்பதால். பாடிக்கொண்டே இருங்க துன்பத்தின் நேரத்துல. இதை பாடும்போது உங்களுக்கு டக்குன்னு ஞாபகம் வந்துடும், இன்னைக்கு என்ன பேசினாரு. மேல் வீட்டறை எல்லாமே வரும். ஹல்லேலூயா. சோ மேல் வீட்டறை எதுக்கு அடையாளம்னா ரிலேஷன்ஷிப் வித் காட். ஆண்டவரோட உறவு, அந்த ஐக்கியப்படுகிற நேரம். மேல் வீட்டறை அது அடுத்த கட்டங்களை கொண்டு போகிறது. மேல் வீட்டறை தீர்க்கதரிசிகளுடைய ஸ்தானத்துக்கு அடையாளம். மேல் வீட்டறை
கர்த்தர் உங்களை சந்திக்கிற, உங்களோட இடைப்படுகிற இடம். அடுத்தது மேல் வீட்டறை, அது ஆண்டவரோட உறவு, the relationship with God, ஒரு relationship with God. Hallelujah. அதிகாலையில் அவரோட உறவு, prayer time, உடைய டிசிப்ளினான ஒரு ஹெல்தி prayer life. Hallelujah. பாருங்க, இந்த இடத்துல எல்லாம் எழுதப்பட்டிருக்குது, ஊழியர்களுக்கு மேல் வீட்டறை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் நம்மையும் ஒரு மேல் வீட்டறையில தான் வச்சிருக்கிறாரு. ஆனா என்ன, ரெண்டுக்கு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒவ்வொரு தேசத்திலையும் கர்த்தர் மேல் வீட்டறைகளை எனக்கு கொடுக்க போறாரு. ஆமே, தேசங்களுக்குள்ள கொண்டு போறாரு. இந்தியாவுக்கு வந்தேன்னா அங்க எனக்கு ஒரு மேல் வீட்டறை இருக்கும், ஏர் கண்டிஷன் எல்லாம் போட்டு. கொழும்புக்கு வந்தா அங்க ஒரு மேல் வீட்டறை இருக்கும். கர்த்தர் கிருபையாக ஆஸ்திரேலியாவுக்கு என்னை கொண்டு போவாரு, யூகேக்கு கொண்டு போவாரு, சுவிஸுக்கு கொண்டு போவாரு, ஸ்கண்டினேவியன் கண்ட்ரிஸ் கொண்டு போவாரு, யூரோப், அமெரிக்கா, ஏசியா, எல்லா இடத்துலையுமே எங்க போனாலும் எனக்கு ஒரு மேல் வீட்டறை. ஆமா, நீங்க மேல் வீட்டறையில் உட்காந்துருங்க, நாங்க இங்க பால்கனியில் உட்காந்துருக்கோன்னு கேட்குறீங்க சில பேர். என்னோட வந்தீங்கன்னா அங்கேயாவது உட்காரலாம். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மேல் வீட்டறையில் சம்திங் இஸ் தேர். இனி ஏதாவது பிரதர் நீங்க கீழே தங்குறீங்களா மேலே தங்குறீங்களா என்கிட்ட கேட்கவே வேண்டாம். மேல் வீட்டறை தான் நமக்கு. அல்லேலூயா. ஸோ இந்த மேல் வீட்டறை இப்படிப்பட்ட அர்த்தங்களை கொடுக்கிறது. கடைசியா ப்ராஃபட்டிக்கா 1 சாமுவேலின் புத்தகம் 9ஆம் அதிகாரம், 1 சாமுவேலின் புத்தகம் 9ஆம் அதிகாரம். இந்த மேல் வீட்டறை எதற்கு அடையாளம்? 1 சாமுவேலின் புத்தகம் 9ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம், 26ஆம் வசனம். 1 சாமுவேல் 9ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம், 26ஆம் வசனம். இட்ஸ் வெரி ப்ராஃபட்டிக் வேர்ட். இந்த வசனம் ரொம்ப தீர்க்க தரிசனமான ஒரு பார்வை கொண்டது. வாசிக்கலாம். 1 சாமுவேல், நானே வாசிக்கிறேன். 1 சாமுவேல் 9ஆம் அதிகாரம் 25, 26. அங்க சவுலினுடைய அந்த ஸ்டோரியை நம்ம பார்க்கிறோம். 1 சாமுவேல் 9ஆம் அதிகாரம் 25, 26. அவர்கள் மேடையிலிருந்து பட்டணத்திற்கு இறங்கி வந்த பின்பு, இது எந்த சம்பவம்னா, சவுல் கழுதையை தேடிக்கிட்டு வர்றாரு. வர்ற வழியில கழுதை எங்க இருக்குன்னு தெரியல. ஒரு ஐடியா வருது, தீர்க்கதரிசி இடத்துல போனா அவர் சொல்லிடுவாரு கழுதை எங்க தொலைஞ்சு போச்சு. அப்படியா, இவர் கழுதையை தேடி போறாரு. கர்த்தருக்கு இவரை குறித்த ஒரு பிளான். கர்த்தர் இவர் இஸ்ரவேல்ல முதல் ராஜாவாக ஏற்படுத்த திட்டம் பண்ணிட்டாங்க. அப்போ கழுதையை தேடி இவர் போறாரு. போய்கொண்டிருக்கும் போது சாமுவேல் தீர்க்கதரிசியை சந்திக்கிறாரு. சாமுவேல் இவருக்காக பலி விருந்து பண்ணி வச்சிருக்கிறாங்க. அதுல இவர் அழைக்கப்படுறாரு, சாப்பாடு கொடுக்கப்படுது, கழுதை எங்க இருக்குன்னு சொல்லப்படுது. அப்படி சொன்னதுக்கு பிறகு, நீ ஏன் இங்க வந்த, ஆவிக்குரிய அர்த்தம் என்ன, நோக்கம் என்ன, எல்லாத்தையும் உனக்கு நான் சொல்லி நாளைக்கு உன்னை அனுப்பி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல தங்க வைக்கிறாங்க. ரைட், அந்த நேரம் தான் இந்த சம்பவம் நடக்குது. அவர்கள் பாருங்க, 24 கடைசியில, சவுல் அன்றைய தினம் சாமுவேலோட சாப்பிட்டான். 25, அவர்கள் மேடையிலிருந்து பட்டணத்திற்கு இறங்கி வந்த பின்பு, அவன் மேல் வீட்டிலே சவுலோடே பேசிக் கொண்டிருந்தான். அவன் மேல் வீட்டுல, சாமுவேலும் எங்க இருந்திருக்கிறாரு, ஒரு மேல் வீட்டுல, அப்பர் ரூம், ஒரு மேல் வீட்டுல யாரோட பேசிக் கொண்டிருந்தான், சவுலோட பேசிக் கொண்டிருந்தான். சாமுவேல் சவுலோட பேசிக் கொண்டிருந்தான். இதுக்கு என்ன அர்த்தம்? ஏன் சாமுவேல் மேல் வீட்டறையில சவுலோடு பேசிக் கொண்டிருந்தார்? இதுல இருந்து கர்த்தர் என்ன ஆவிக்குரிய ரீதியில எதை அடையாளப்படுத்தி காண்பிக்கிறாரு? சாமுவேல் ஒரு முதிர்ந்த தீர்க்கதரிசி. சவுல் இப்பதான் வந்திருக்கிறாரு. அவரை குறித்து என்ன காரியம் இருக்குன்னு சொல்லி அறிந்து கொள்வதற்காக வந்திருக்கிறாரு, ஆவிக்குரிய ரீதியில் வழி நடத்தப்பட்டு. மேல் வீட்டுல சாமுவேல் சவுலோடு பேசிக் கொண்டிருந்தான். என்ன அர்த்தம் தெரியுமா? யூ நீட் அ ப்ராஃபட்டிக் லீடர்ஷிப். உங்களுக்கு ஒரு தீர்க்க தரிசன தலைமைத்துவம் வேணும் என்பதுக்கு ஒரு அடையாளம் அது. You need a prophetic leadership. You need a leader who can lead prophetically.
உங்களுக்கு ஒரு தலைவர் வேணும், நல்ல ஒரு தலைவர் வேணும் உங்களை தீர்க்கதரிசியாக நடத்துவதற்கு. உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு லீடர் வேணும் தீர்க்க தரிசனத்துல நடத்துவதற்கு. உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு லீடர் வேணும் தீர்க்க தரிசனமாய் நடத்துவதற்கு, தீர்க்க தரிசன பாதையில நடத்துவதற்கு. அதுதான் இதுல அர்த்தம். மேல் வீட்டுல சவுலோடு பேசிக்கொண்டிருந்தான். என்ன அர்த்தம்? உங்களுக்கு ஒரு தலைவர் வேணும், நல்ல ஒரு தலைவர் வேணும், நல்ல ஒரு ஆவிக்குரிய தலைவர் வேணும், நல்ல ஒரு முதிர்ந்த தீர்க்க தரிசன தலைவர் வேணும், ப்ராஃபட்டிக்கா அவங்களை நடத்துகிறவங்க வேணும். என்ன நடக்குது, சூழ்நிலை என்ன நடக்குது, எதுக்காக இருக்கிறீங்க, எந்த நோக்கத்துக்காக இருக்கிறீங்க என்பதை வெளிப்படுத்தக்கூடிய. பாருங்க, அந்த இடத்துல சாமுவேல் வந்து சவுலுக்கு நான் எல்லா காரியத்தையும் உனக்கு நான் சொல்றேன், வெயிட் பண்ணு. அவனுடைய தங்கி இருந்தாராம், ஒரு நாள் அவரோட சாப்பிட்டாராம். ஃபெலோஷிப், ஃபெலோஷிப். மேல் வசனத்தில் நீங்க வாட்சி பார்த்தீங்கன்னா, அன்றைய தினம் 24 கடைசியில இதுவரைக்கும் இது உனக்காக வைக்கப்பட்டிருந்தது என்றான். அப்படியே சவுல் அன்றைய தினம் சாமுவேலோட சாப்பிட்டான். சாப்பிட்டான் என்றது என்னது? ஒரு தீர்க்கதரிசியோட சாப்பிட்டான். என்னது கிடையாலும்? ஒரு ஐக்கியம். ஒரு உணவு ஒன்றை பரிமாறிட்டு நாங்கள் ஒரு ஜெபம் பண்ணும்போது எப்படி ஜெபம் பண்ணுவோம்? ஆண்டவரே இந்த ஐக்கியத்துக்காக நன்றி. ராப்போஜனத்தை நம்ம என்ன சொல்றோம்? அப்பம் ரசம் என்ன சொல்றோம்? ஐக்கியம், கம்யூனியன் அப்படி சொல்றோம்ல. வை கம்யூனியன்? ஏன் ஐக்கியம்? ஏன் அது சாப்பிடுற இதை வந்து நான் ஐக்கியம்னு சொல்றோம்? இட்ஸ் ப்ராஃபட்டிக். ஸோ சவுல் சாமுவேலோடு கூட அன்றைய தினம் சாப்பிட்டானாம். ஐக்கியம். தீர்க்கதரிசிகளோட ஒரு ஐக்கியம் உங்களுக்கு வேணும். தீர்க்கதரிசி உங்களை ஆவிக்குரியதில் நடத்துவார்கள். என்ன நடக்குது என்பதை அட்மாஸ்பியரை ஐடென்டிஃபை பண்ணிடுவாங்க. உங்களை சுற்றி என்ன நடக்குது, என்ன நோக்கத்துக்காக வச்சிருக்கிறாரு, என்ன நோக்கத்துக்காக கத்தர் கொண்டு இருக்கிறாரு, எந்த நோக்கத்துக்காக கத்தர் ஏற்படுத்தினாரு. சில நேரம் உங்களுக்கு தெரியாது ஏன் கத்தர் உங்களை கொண்டு வர்றாருன்னு, ஏன் இந்த இடத்துக்கு வந்திருக்கிறேன்னு உங்களுக்கு தெரியாது. சில நேரத்தில் கத்தர் என்னோடு பேசியிருப்பாரு. அதுதான் தீர்க்கதரிசியுடைய வேலை. சவுலுக்கு தெரியாது தான் எதுக்காக வந்தேன்னு. அவர் வந்தது கழுதையை தேடிக்கிட்டு. ஆனா கத்தர் சந்திக்க வைத்தது ஒரு தீர்க்கதரிசியை. தீர்க்கதரிசி வந்த போது கழுதையும் கிடைத்தது, அழைப்பும் கிடைத்தது, ஆசீர்வாதமும் கிடைத்தது, தேவ திட்டமும் வெளிப்பட்டது. So you need a mentorship. ஒரு தீர்க்கதரிசியினுடைய ஒரு வழிகாட்டல் உங்களுக்கு தேவை. ஒரு தீர்க்கதரிசியுடைய ஆலோசனை உங்களுக்கு வேணும். தீர்க்கதரிசியுடைய கீழே இருந்து நீங்க உருவாக வேண்டும். அதுதான் இதுக்கான அடையாளம். You need a prophetic leadership. You need a leader who can lead prophetically. ஒரு தலைமைத்துவ வழிகாட்டல் உங்களுக்கு வேணும். உங்களுக்கு என்று ஒரு ஆவிக்குரிய ரீதியில் நடத்த ஒரு தலைவர், ஒரு தொடர்பு உங்களுக்கு வேணும். மென்டோஷிப், மென்டோ. உங்களுடைய ஆவிக்குரிய தலைவர் யாரு? அவங்க ப்ராஃபட்டிக்கலா நடத்துறாங்களா? நீங்க ஒரு தீர்க்க தரிசன சந்ததியாக இருந்தால் தீர்க்க தரிசிகள் தான் உங்களை நடத்த முடியும். ஒரு இவாஞ்சலிஸ்ட் கையில மாட்டிட்டீங்கன்னா, ஒரு பாஸ்டர் கையில மாட்டிட்டீங்கன்னா, ஒரு டீச்சர் கையில மாட்டிட்டீங்கன்னா நீங்க அந்த ரூட்ல தான் போவீங்க. நீங்க ஒரு தீர்க்க தரிசன சந்ததியாக இருந்தால், ஒரு தீர்க்க தரிசன கூட்டமாக இருந்தால், உங்களுக்கு ஒரு ப்ராஃபட்டிக் காலிங் ஒன்று இருக்கும் பட்சத்தில் தீர்க்க தரிசிகள் இடத்துல தான் கத்தர் உங்களை உருவாக்குவாரு. கத்தர் என்ன தீர்க்க தரிசிகள் கையில தான் வச்சிருந்தாரு நிறைய நாட்கள். ஒவ்வொரு தீர்க்க தரிசிகள் கையில. சாது சுந்தர் செல்வராஜ் ஐயா ஒரு தீர்க்கதரிசி. இப்படி கத்தர் மறைந்திருந்த ஒரு சில தீர்க்கதரிசிகளோட என்னை பயணம் பண்ண வச்சிருக்கிறாங்க. இன்னைக்கு கத்தர் அடுத்த கட்டத்தில் என்னைய ஒரு தீர்க்கதரிசி ஸ்தானத்துல கொண்டு வர்றாங்க. உருவாக்கப்பட்டுட்டே நல்ல பட்டு கொண்டு இருக்கிறோம். எனக்கு கீழே கொஞ்சம் பேர் உருவாக்குறாங்க, நானும் உருவாக்கப்பட்டு கொண்டிருக்கிறேன். இன்னும் முதிர்ந்த தீர்க்கதரிசிகள் இருக்கிறாங்க. ஆமா, அதை நோக்கி நாங்கள் போய் கொண்டிருக்கும் போதே நம்முடைய அழைப்பு நிறைவேற்றி கொண்டு போய் கொண்டிருக்கிறோம். கத்தர் சொன்னதை செய்து கொண்டிருக்கிறோம். இன்னும் மூத்த தீர்க்கதரிசிகள் இருக்கிறாங்க. ஆமா, நமக்கு ஒரு தலைமைத்துவம் வேணும். நம்மளுக்கு வழிகாட்டுறதுக்கு நல்ல ஒரு ப்ராஃபட்டிக் பார்வை கொண்டவர்கள் நமக்கு வேணும். இது எல்லாத்தையும் நாம் வந்து தீர்க்க தரிசனத்துல தீர்க்க தரிசி என்ற தலைப்பு வரும்போது இன்னும் நம்ம ஆழமா பார்க்க முடியும். 26ஆம் வசனத்தை பாருங்க. 26 அவர்கள் 25ல இருந்தே வாசிக்கிறேன். அவர்கள் மேடையிலிருந்து பட்டணத்துக்கு இறங்கி வந்த பின்பு அவன் மேல் வீட்டிலே சவுலோட பேசி கொண்டிருந்தான். அந்த மேல் வீடு எதுக்கு அடையாளம்னா தீர்க்க தரிசிகளோடு இருக்க உறவு, தொடர்பு. ஒரு லீடர்ஷிப் நமக்கு வேணும். நமக்கு ஒரு தலைமைத்துவம் வேணும். நம்மளை ஆவிக்குரியதில் வழி நடத்துறதுக்கு நபர்கள் வேணும். ஆவிக்குரியதில் வழி நடத்துற தீர்க்கதரிசிகள் நமக்கு வேணும். ஆவிக்குரியல் நடத்துற நல்ல தலைவர் ஒருத்தவங்க வேணும். ஆவிக்குரியதில் நடத்துற நமக்கு தலைவிகள் வேணும்.
நம்மளோட ஆவிக்குரிய விஷயத்தை கண்காணிக்கிறதுக்கு, நாம கணக்கு ஒப்புவிக்கிறதுக்கு, இதுதான் நடந்துச்சு என் வாழ்க்கையில, இதுதான் நடந்துட்டு இருக்குது, எனக்கா ஜெபம் பண்ணுங்க, இப்படி சொல்லி உங்களை வழிகாட்டுறதுக்கு ஆவிக்குரிய ப்ராஃபட்டிக்கான லீடர்ஸ் உங்களுக்கு வேணும் என்றதை நாங்க பார்த்தோம். இப்ப 26, அவர்கள் அதிகாலமே கிழக்கு வெளுக்கிற நேரத்தில் எழுந்திருந்த போது சாமுவேல் சவுலை வீட்டின் மேல் அழைத்து, நான் உன்னை அனுப்பிவிடும்படிக்கு ஆயத்தப்படு என்றான். சவுல் ஆயத்தப்பட்ட போது அவனும் சாமுவேலும் இருவருமாக வெளியே புறப்பட்டார்கள். பாருங்க, அந்த இடத்துல சாமுவேல் சவுலை வீட்டின் மேல் அழைத்து, வாய் திறந்து கொஞ்சம் சொல்லுங்க, வீட்டின் மேல் அழைத்து. வீட்டின் மேல் அழைத்து. முதலாவது நாங்க பார்த்தோம், வீட்டில இருந்து பேசினார்கள். அது ஆவிக்குரிய ஒரு லீடர்ஷிப்புக்கு, ஒரு கணக்கு புவித்தல், ஒரு லீடருக்கு கீழே நாம் உருவாக வேண்டும். கர்த்தர் நம்மளை உருவாக்கும் அளவும் பலத்த கரத்துக்குள் அடங்கின வசனத்துல இருக்குல்ல. ஆமா, யோசுவா மோசேயா கீழே அடங்கி இருந்தாரு பல ஆண்டுகள். அதுக்கப்புறம் தான் அடுத்த கட்ட ஸ்தானத்துக்குள்ள போறாரு. கர்த்தரா ஏற்படுத்தினது, அது அவங்கள ஏற்படுத்தி கொண்டதில்ல, கர்த்தரை ஏற்படுத்தினாரு. அவங்கள ஏற்படுத்தினா அவன் மகனுக்கு தான் இடம் கொடுப்பாங்க. உண்மைதானே? தான் ஒரு லீடர், அடுத்த கட்டம் என் மகன் தான் வரணும்னு தான் நினைப்பாங்க. இந்திய தேசத்துல, தமிழ்நாட்டில் மு.க. ஸ்டாலின், அவருடைய மகன் உதயநிதி ஸ்டாலின், அப்படித்தானே வந்துச்சு. இலங்கை தேசத்துல ராஜபக்ஷ, நாமல் ராஜபக்ஷ, இப்படித்தானே மகன் வரணும் அப்படின்னு தான் எதிர்பார்க்கறாங்க, கொண்டு வர நினைக்கிறாங்க. ஆனா கர்த்தர் நியமித்தது யாரு? விஜயவா? கர்த்தர் நியமித்தது யோசுவாவை. மோசேக்கு பிறகு அவருடைய மகன் வந்திருக்கணும். அது பொதுவான பிளானா இருந்திருக்கும், மாம்ச திட்டம். ஆனா சர்ச்சஸ் எல்லாம் அப்படித்தானே, எனக்கு பிறகு என் மகன் சர்ச்சை நடத்துவான், அவனுக்கு பிறகு அவன் மகன் நடத்துவான். தேவ திட்டம் அது கிடையாது. தேவ திட்டம் சில நேரம் மகன்மார் நடத்தலாம், தவறு கிடையாது. ஆனா அது தேவனுடைய திட்டமாக இருக்கணும். இங்க அடுத்த கட்டம் யார் நடத்துகிறா? யோசுவா நடத்துகிறார். தேவ வழிகாட்டல். சோ அடுத்தடுத்த கட்டங்கள் ஒரு தலைமைத்துவத்து கீழே இருந்து உருவாகும் போது யோசுவா கர்த்தர் அந்த இடத்துல பயன்படுத்துறதை பார்க்கிறோம். 26ஆம் வசனம் வரும்போது, சாமுவேல் சவுலை வீட்டின் மேல் அழைத்து ஆயத்தப்படு என்றான். ஆயத்தப்பட்ட போது அவனும் சாமுவேலும் இருவருமாக வெளியே புறப்பட்டார்கள். இதுக்கு என்ன அர்த்தம்? சவுல் கீழே இருந்தாரு, சாமுவேல் மேல இருந்தாரு, மேல அழைத்தானாம். அப்படிதான் வசனத்தில் எழுதப்பட்டிருக்கு. சாமுவேல் சவுலை வீட்டின் மேல் அழைத்து, வீட்டின் மேல் அழைத்து. சவுல் கீழே இருக்கிறாரு, வீட்டின் மேல் தீர்க்கதரிசி தங்கி இருக்கிறாரு, வீட்டின் மேல் அழைத்து. இதோட அர்த்தம் என்ன? தீர்க்கதரிசியுடைய வேலை கீழ் மட்டத்தில் இருக்கிறவர்களை மேல் மட்டத்துக்கு கொண்டு வருவது. ஒரு தீர்க்கதரிசியினுடைய வேலை, ஒரு ஊழியம், கீழே இருக்கிறவங்களை மேல கொண்டு வருவது. ஒரு தீர்க்கதரிசியுடைய வேலை விழுந்து போனவர்களை கை கொடுத்து மேலே எழுப்புவது. ஒரு தீர்க்கதரிசியினுடைய வேலை அவன் விழுந்து போன இடத்துல இருந்தல்ல, கர்த்தரை இப்படி பார்க்கிற என்பதை காண்பித்து அவனை கீழே இருந்து மேலே கொண்டு வருவது. உலகம் பார்க்கும் பாதாளத்துல போடுவதற்கு. ஏன்? அவனுடைய பாவமே அவனை நியாயம் தீர்க்கும் பாவத்துக்கு, பாதாளத்துக்கும். ஆனா கர்த்தர் இப்படித்தான் பார்க்கிறார் என்ற பார்வையை காண்பித்து அவனை தூக்கி விடுவதுதான் தீர்க்கதரிசியுடைய ஸ்தானம். தீர்க்கதரிசிகள் கீழே இருந்து உங்களை மேல தூக்கி விடுகிறவர்கள். கீழே இருந்து நீ மேல வா தூக்கி விடுகிறவர்கள் தீர்க்கதரிசிகள். சோ கீழ் மட்டத்தில் இருப்பவர்களை மேல் மட்டத்துக்கு கொண்டு வருபவர்கள் யாரு? தீர்க்கதரிசிகள். பிசாசினாலே விழுந்து போனவர்கள், மாம்ச பலவீனத்துல, மண்ணாசை, பொன்னாசை, பெண்ணாசைன்னு சொல்லுவாங்கல்ல. ஊழியக்காரங்களுக்கு ட்ராப் வைப்பான், அப்படிதான். மண்ணாசை, பொன்னாசை, பெண்ணாசை. அப்போ இந்த மூன்றுலையும் ட்ராப் ஆகாத படிக்கு சில பேர் விழுந்தே போயிருப்பாங்க. பெண்ணாசை, மண்ணாசை, பொன்னாசை விழுந்திருப்பாங்க. அப்படி விழுந்து போன நபர்களை கூட மறுபடி கட்டி எழுப்பி சீரமைத்து மறுபடி கொண்டு வருகிற வேலையும் இருக்கு. தவறி போனவர்கள் கொண்டு வரணும் மேல. தரிசனத்தில் விழுந்தவர்கள், பயத்தினால விழுந்தவர்கள், ஆவியில விழுந்தவர்கள், பிசாசினால விழுந்தவர்கள், அழைப்புல விழுந்தவர்கள். சில பேர் தன்னோட அழைப்பையே மாற்றி கொண்டு போயிருவாங்க. சுவிசேஷகரா இருப்பாங்க, ஒரு கூட்டம் சேர்ந்த பிறகு சபையை கட்டிடுவாங்க. சுவிசேஷகனுடைய வேலை சபைக்கு வெளியில இருக்கு, பாஸ்டருடைய வேலை சபைக்குள்ள இருக்குது. கொஞ்ச நாள் இவங்க சுவிசேஷனா இருந்துட்டு கூட்டம் கொண்ட பிறகு உள்ளுக்குள்ள வந்துருவாங்க. அப்ப அழைப்பு மாறிடும்.
சுவிசேஷ வேலையை செய்வது யாரு? இப்படிப்பட்ட நேரத்தில் கர்த்தர் தீர்க்கதரிசி அனுப்புவாரு. ஏய், உன்னோட அழைப்பு என்ன? இந்த அழைப்புல இருக்க வேண்டிய நீ இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிற? அங்க ஒரு தலைவரை நியமிச்சுட்டு நீ போ வெளியே, அங்க போயிட்டு நீ சத்தியத்தை சொல்லி ஜனங்களை இங்க கொண்டு வா, லீடர்ஷிப் அவன் கையில கொடுத்துட்டு நீ மேற்பார்வையிடு. இதுதான் தீர்க்கதரிசியுடைய வேலை. சபையை கட்டி எழுப்புவான், விழுந்து போன கூடாரத்தை மறுபடி ஸ்தாபிப்பான், விழுந்து போனவர்களை மேல கூட்டிட்டு வரதான் தீர்க்கதரிசியுடைய ஸ்தானம். மேல் வீட்டறை அதுக்கு ஒரு அடையாளம். தீர்க்கதரிசிகள் மேல் வீட்டறைக்கு உங்களை அழைத்து கொண்டு செல்பவர்கள். ஹல்லேலூயா. மேல் வீட்டறைக்கு அழைத்து கொண்டு செல்பவர்கள், கரம் பிடித்து மேலே தூக்குபவர்கள். தீர்க்க தரிசனம் இல்லாத இடத்தில் ஜனங்கள் சீர்கெட்டு போவார்கள். தீர்க்க தரிசிகள் இல்லாத இடத்தில் சபைகள் சீர்கெட்டு போகும். சபைக்கு தான் கர்த்தர் வந்து தீர்க்க தரிசிகள் ஏற்படுத்தி இருக்கார். சபையின யாரு? விசுவாசிகளுக்கு, தேசத்துக்கு. தீர்க்க தரிசிகள் இல்லாத இடத்தில் ஜனங்கள் சீர்கெட்டு போவார்கள், சபை சீர்கெட்டு போகும். அப்ப கீழே இருக்கிற சபையை மேல கொண்டு வந்து விடணும், கீழே விழுந்து போன சபையை பலப்படுத்தணும். தீர்க்கதரிசியுடைய வேலை அதுதான். தீர்க்கதரிசி ஒரு வார்த்தை சொன்னா அற்புதம் நடக்கும். தீர்க்கதரிசி ஒரு வார்த்தை சொன்னா அங்க உயிர் பெறும். தீர்க்கதரிசி ஒரு வார்த்தை சொன்னா அட்மாஸ்பியரே சேஞ்ச் ஆயிரும். இதைகளை குறித்து ஆழமா நாம தீர்க்கதரிசிகள் என்ற செமினாரா நாங்க அதிகமா பார்ப்போம். ஒரு தீர்க்கதரிசி ஒரு சொன்னான்னா அந்த என்வாயன்மெண்டே சேஞ்ச் ஆகும். எசேக்கியேல் 37ஆம் அதிகாரத்தை நீங்க வாட்சி பார்த்தீங்கன்னா, அங்க உலர்ந்த எலும்புகள் மத்தியில எசேக்கியேல் தீர்க்கதரிசியை கொண்டு போறாங்க. உலர்ந்த எலும்புகள் மத்தியில கொண்டு போயிட்டு கர்த்தர் அவரை பார்த்து என்னத்தை காண்கிற அப்படின்னு கேட்கிறேன். உலர்ந்த எலும்புகளை பார்க்கிறேன். தீர்க்க தரிசனம் உரைத்த போது ஒரு இறைச்சல், ஒரு அசைவு, எலும்புகளுக்குள்ள உயிர், ஆவி புறப்பட்டது. ஆமா, இதான் தீர்க்கதரிசியுடைய பணி. மரித்த காரியங்களை உயிரடை செய்வது, விழுந்த காரியத்தை மறுபடி உயிர்ப்பிப்பது, இழந்த காரியத்தை மறுபடி பெற்றுக் கொடுப்பது. நீ எப்படி இழந்த, எதனால இழந்த, மறுபடி அந்த ஸ்தானத்துக்கு வா. தீர்க்கதரிசியுடைய வேலை. கர்த்தருடைய ஆவியான இன்றைக்கு உங்களோடையும் பேசுகிறார். அந்த காரியத்தை தான் இப்ப நான் உங்களுக்கு செஞ்சிட்டு இருக்கிறேன். விழுந்து போனதை கீழ் மட்டத்திலிருந்து மேல் மட்டத்துக்கு கொண்டு வருகிறதா மேல் வீட்டறை. சாமுவேல் மேல் வீட்டறையில இருந்து கீழே இருந்த சவுலை பார்த்து மேல அழைத்து எடுத்தானா. கீழ் மட்டத்துல இருக்கிற ஆவிக்குரிய ரீதியில விழுந்து போன, ஆவிக்குரிய ரீதியில நொந்து போன, ஏதோ ஒரு காரியத்தினால ஊழியத்தை செய்ய முடியாம தடுமாறி கொண்டிருக்கிற உங்களை கர்த்தர் இந்த தீர்க்க தரிசன சத்தத்தின் மூலம் உங்களை மேல கொண்டு வர விரும்புகிறார். மேல கொண்டு வருகிறார். இந்த மேல் வீட்டாரை அனுபவத்துக்குள்ள உங்களை கொண்டு வருகிறார். அதுக்கு தான் அப்புறம் உங்களை கட்டி எழுப்புகிறாரு. உங்களோட ஆவிக்குரிய வாழ்க்கையை மேல கொண்டு வர அவர் சித்தம் பண்ணியிருக்கிறாரு, சித்தம் கொண்டிருக்கிறாரு. பரலோகம் எப்படி பார்க்கிறது என்பதை காட்டுவதுதான் தீர்க்கதரிசியுடைய வேலை. பரலோகம் எப்படி பார்க்கிறது என்பதை காட்டுவது தீர்க்கதரிசியுடைய வேலை. கீழ் மட்டத்தில் இருக்கிற உன்னை மனதளவுல, சிந்தையில, உபதேசத்துல நார்மலா இருக்கிற உன்னை எக்ஸ்ட்ராடினரியா மாத்துறது தான் ஒரு தீர்க்கதரிசியுடைய வேலை. ஹல்லேலூயா. உருவாக்குகிற ஆவி அவனுக்குள்ள உண்டு. ஒரு தீர்க்கதரிசிக்குள்ள என்ன இருக்குது? கிரியேட்டிங் ஸ்பிரிட் இருக்கு. கிரியேட்டிங். சாதாரணமா நீங்க ஒரு நபரோட பேசுறதை விட ஒரு தீர்க்கதரிசியோட பேசுனீங்கன்னா உங்களோட ஆவி உயிர்ப்பிக்கப்படும். அவன் சொல்ற காரியங்கள் சம்திங் யூ வில் கெட் இட். ஒரு தீர்க்கதரிசியோட சும்மா நீங்க டிஸ்கஸ் பண்ணீங்கன்னா ஏதாவது உங்களோட ஆவியில படும். உங்களுக்கு கட்டாயமா ஏதாவது பிரயோஜனமா இருக்கும். ஏன்? அவன் ஸ்பிரிட்ல தான் பேசுவான், அவன் ஆவியில பேசுவான். கர்த்தருடைய வழிகாட்டலின்படி இங்க இருந்து பொங்கி வரும் அவர்கிட்ட இருந்து. ஐயோ, நான் வந்து உங்களை சும்மா தான் பேசினேன், ஆனா என் வாழ்க்கையை மாத்திருச்சு, அது ப்ரொஃபட்டிக்கா மாறிடுச்சு. நடக்கும் பிரியமானவர்களே. இதை குறித்து மேன்மை பாராட்டவோ பூஸ்ட் பண்றதுக்கோ நான் இதை சொல்லல. அந்த ஸ்தானம் இருந்து அதுதான் உங்களுடைய வேலை. சாதாரண ஒரு சின்ன ஒரு வார்த்தை கூட தீர்க்க தரிசனமா மாறிடும். கிரியேட்டிங் ஸ்பிரிட் அவங்களுக்குள்ள இருக்குது. விழுந்து போன ஒருத்தனுக்குள்ள அவன் பேச ஆரம்பிக்கும் போது உயிர்ப்பிக்கப்பட்டுருவான். அந்த வாழ்க்கை மாறிடும். ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்பதா எனக்கு ஒரு பிரதர் ஃபோன் பண்ணாரு. ஆரம்பத்தில் நம்ம யாழ்ப்பாணத்தில் ஒரு 7-8 வருஷத்துக்கு முன்பதை ஊழியம் செய்யும் போது நமக்கு கீபோர்டு அடிக்க வருவார். அசம்பிளி ஆஃப் காட்ல இருக்கிற ஒரு பிரதர் அடிக்கடி நம்முடைய ஊழியங்களில் அவர் வந்து கீபோர்ட் ப்ளே பண்ணுவார். என்கிட்ட ஜாம் பண்ணிக்குவார். ஓவர் த ஃபோனில் எதுவும் ப்ரே பண்ணிக்குவார். அப்போது
ஒரு தடவை இந்தியா தேசம் நான் போயிருந்த டைமில் வந்து என்னை ட்ரை பண்ணியிருக்கிறாரு, நான் கிடைக்கல. இங்கே வந்த பிறகு தான் எனக்கு தெரிய வந்துச்சு, அவர் பெரிய ஒரு ஆக்சிடெண்ட்டில் மாட்டி, அவர் பைக்கில் போகும்போது அபான்ஸில் மேனேஜர், அவர் ஜெஃப்னா பிரான்ச்லேயோ கிளிநொச்சிலையோ, பெரிய ஒரு ஆக்சிடென்ட், மேஜர் ஆக்சிடென்ட். அவருடைய காலுடைய ஃபோட்டோ எனக்கு அனுப்பியிருந்தாரு. கால் பாதத்தில் அந்த கால் இப்படி தோண்டி பெக்கோ போட்டு இப்படி தோண்டி எடுத்தா எப்படி ஆழமா இருக்குமோ உள்ள எலும்பெல்லாம் தெரிஞ்ச அளவுக்கு ஆக்சிடென்ட். வாகனத்தோடு பைக்ல போயிருப்பட்டு கால் காலி. ஒரு டாக்டர் சொன்னாங்க, பார்த்தோன்னே இந்த காலை வந்து இந்த இடத்துல இருந்து வெட்டிடணும். கிட்டத்தட்ட 3 மாதங்கள் ஹாஸ்பிட்டல்ல. அதுல தன்னோட தொடையில இருந்து சதைகளை எடுத்து அந்த இடத்தை அடைச்சு தச்சு அதெல்லாம் என்ன போட்டோ அனுப்பியிருந்தாரு. எனக்கு பார்த்தோன்னே சொன்னார், கொமட்டிட்டு வந்துருச்சு. அந்த அளவுக்கு ரத்தம், அகோரமான ஒரு ஆக்சிடென்ட். கால்கள் முடிஞ்சிருச்சு, நடக்கவே முடியாது. இந்த காரியங்கள் எல்லாத்தையுமே, இந்த சம்பவம் நடந்து ஒரு 2-3 மாசத்துல என்ன ஃபோன் பண்றாரு. நான் அப்போ தற்செயல் எடுத்தா இந்த பிரதர் எப்படி இருக்கிறீங்க எல்லாம் கேட்ட பிறகுதான் சம்பவத்தை சொல்றாரு. எனக்கு இப்படி ஒரு ஆக்சிடென்ட் நடந்துச்சு, நான் வீட்டுல வேலைக்கும் போக முடியாம எதுவுமே செய்ய முடியாம காலை இப்படி தூக்கி வச்சு கொண்டு இருக்கிறேன். என் வாழ்க்கையை முடிஞ்சிருச்சு. மனைவி பிள்ளைகள் எல்லாம் இருக்கிறாங்க, என் வாழ்க்கையை முடிஞ்சிருச்சு, நடக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. இனி இந்த ஒரு காலை வச்சு தான் இனி என்ன செய்யறது? காலெல்லாம் நல்லா தான் இருக்குது, ஃபுல் பேண்டேஜ் பண்ணி ஃபுல் ட்ரீட்மெண்ட். எலும்புகள் அங்கே நொறுங்கி இருக்கு, சிலதுகள் காலில் இருந்து சதையெல்லாம் பீறப்பட்டிருக்கு. அப்போ அவருக்கா நான் ஜெபிக்கிறேன். சரி பிரதர், எல்லாம் கேட்டுட்டு ஜெபம் பண்ணுவோம் சொல்லிட்டு ஒரு ஜெபம். உண்மையா சொல்றேன், நான் என்ன ஜெபம் பண்ண எனக்கு தெரியல. சுகப்படுத்துங்க என்ன ஜெபம் பண்ணன்னு தெரியல. அதுல ஒரு வார்த்தை, ஏதோ ஒரு வார்த்தை அவரை டச் பண்ணிருச்சு. ஒரு 5-6 மாசத்துக்கு பிறகு எனக்கு ஃபோன் பண்ணாரு. ஃபோன் பண்ணி சொன்னாரு, இப்போ நான் வேலைக்கு போறேன், இப்போ நான் ஊழியமும் செய்ய ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்னாரு. சொன்னேன், என்ன அப்படின்னு? உங்களால தான் நடந்துச்சுன்னாரு. நான் சொன்னேன், என்னால என்ன நடந்துச்சு? நீங்க அன்னைக்கு ஜெபிக்கும் போது ஒரு வார்த்தை சொன்னீங்க. பழையவைகள் எல்லாம் ஒளிந்து இதுதான் வார்த்தை சொல்லியிருக்கிறேன். எனக்கு தெரியும், உண்மைக்குமே எனக்கு தெரியாது. பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போயின, இதோ எல்லாம் புதிதாகிறது. ஒரு வார்த்தை. இந்த ஒரு வார்த்தை நீங்க சொன்ன உடனே எனக்குள்ள ஒரு பிரசன்னம் வந்துச்சு. என்ன நடந்துச்சுன்னு தெரியல. அடுத்த நாள் நான் கால் ஊற்றி எழும்ப ஆரம்பிச்சிட்டேன். நடக்க முடியாத கால் நடக்க ஆரம்பித்தது. இன்றைக்கு யாழ்ப்பாணத்துல இருந்து மன்னார், வவுனியா எல்லா இடங்களுக்கும் விடுதலை ஊழியம் செய்யறாரு. சூனியங்கள், மந்திர கட்டுகள் அவர் வீட்டுக்கு போனோன்னா கர்த்தர் வெளிப்படுத்தி காண்பிப்பார். இந்த இடத்துல சூனியர் கேட்டு அட்வான்ஸ் மேனேஜர் கலெக்ஷனுக்கு போகும்போது ஜெபம் பண்ணுவாராம். திடீர்னு அந்த இடத்துல இருந்து கர்த்தர் காண்பிப்பாராம், இந்த இடத்துல இப்படி இருக்கு ஜெபம் பண்ணு. அப்படி நிறைய பேர் சந்திக்கிறாரு கர்த்தர். எப்படி? ஒரு வார்த்தை. தீர்க்கதரிசியோட வாயில் என்ன இருக்குதா? கிரியேட்டிங் ஸ்பிரிட் இருக்கு. இது ஒரு இது ஒரு சும்மா ஒரு சாட்சி தான். இந்த மாதிரி நிறைய சாட்சிகள். எத்தனை பேர் பிரதர் நீங்க சொன்ன அன்னைக்கு ஒரு வார்த்தை தான் இன்னைக்கு என்ன மாத்திருச்சு, என் மகனை மாத்திருச்சு. எப்படின்னு நமக்கே தெரியாது. ஏன்? அந்த அழைப்பு, அந்த அபிஷேகம், கிரியேட்டிங் ஸ்பிரிட் உருவாக்கும். அந்த அபிஷேகம் உருவாக்கும். தீர்க்கதரிசி கூட ஒரு வார்த்தை உயிர்ப்பித்து விடும், பலப்படுத்தி விடும், ஸ்திரப்படுத்தி விடும், நிலைநிறுத்தி விடும், அடுத்த ஸ்தானத்துக்கு கொண்டு வந்துடும். கீழே இருக்கிறவங்கள மேல் ஸ்தானத்துக்கு கொண்டு வந்துடும். அதான் அந்த இடத்துல எழுதப்பட்டிருக்கு. சாமுவேல் சவுலை பார்த்து மேலே வா, மேல் வீட்டு அறைக்கு வா. தீர்க்கதரிசிகள் கீழ் மட்டத்தில் இருக்கிறவர்களை மேல் மட்டத்துக்கு கொண்டு வருகிறவர்கள், அழைப்பு தெரியாதவர்களை அழைப்புக்குள் கொண்டு வருகிறவர்கள், விழுந்து போனவர்களை கொண்டு வருகிறவர்கள், எந்த ஸ்தானம்னு தெரியாதவர்களை அவங்களுடைய ஸ்தானத்துக்கு கொண்டு வருகிறவர்கள். சபையில நிறைய பேர் போன் பண்ணுவாங்க. சபையில அடைக்கப்பட்டு இருக்கிற நிறைய வாலிபர்கள், அண்ணா உங்களோட பேசணும் சொல்லு. சபையில எனக்கு வாய்ப்பே கிடைக்குது இல்ல, என்னை யூஸ் பண்றாங்களே இல்ல, என்ன பண்றது? வவுனியால இருந்து ரொம்ப காலமா என்கிட்ட கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. ஒரு தம்பி ஒருத்தங்க, சபையில எனக்கு வாய்ப்பே இல்லை, நம்ம கேம்புக்கு எல்லாம் வரதுக்கு ட்ரை பண்ணும்போது சபையில நோனோ, நம்ம மீட்டிங் தவிர எங்கேயும் போகக்கூடாது, நம்ம சபையை தவிர எங்கேயுமே போகக்கூடாது, நம்ம கேம்பு கூட அனுமதிக்கல. இதெல்லாம் அவங்களுக்கு ஒரு பாரம். என்ன பண்றது? கடைசியா கர்த்தர் சொன்னார், உன்னோட டைம் வந்துருச்சு. இனி நீ அந்த கேம்ப் இந்த கேம்ப் இல்ல, நீயே கேம்ப் நடத்த போகிற.
நீ எழும்பு, கத்தர் உன்னை ஒரு தனி ஊழியக்காரனை ஏற்படுத்துறாரு. அவன் 21 நாள் ஜெபம் பண்ணி இருக்கிறான். கத்தர் அவனுக்கு ஒரு தரிசனத்தை கொடுத்திருக்கிறாரு, பேரை கொடுத்திருக்கிறாரு. அதை ரெஜிஸ்டர் பண்ணி இன்றைக்கு இலங்கை தேசம் முழுவதும் அவங்க ஊழியம் செய்ய போய்கிட்டு இருக்கிறாங்க. அல்லேலூயா. ஸ்தானம் தெரியாதவர்களை ஸ்தானத்துக்குள்ளே கொண்டு வருகிறவர்கள் தீர்க்கதரிசிகள். இவங்க எல்லாரும் நீங்க ஒரு நாள் கண்களால பாப்பீங்க. நான் வான்னு சொன்னா வந்து நிப்பாங்க என்னோட. அப்படிப்பட்டவங்க இருக்கிறாங்க. ஆனா நம்ம யாரையுமே நம்ம ஊழியத்துக்குள்ள கொண்டு வர்றது கிடையாது. ஏன்னா என்னுடைய வேலை என்னன்னா தேவ ராஜ்யத்துக்கு ஆக்களை சேர்ப்பது. இதெல்லாம் தேவநாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இதெல்லாம் கத்தர் செய்ததான கிருபையாய் கத்தர் காண்பித்ததான காரியம். அந்த தீர்க்கதரிசன ஸ்தானத்துல இருந்து கத்தர் செய்கிறதான காரியம். தீர்க்கதரிசி என்பவன் கீழ் மட்டத்திலிருந்து மேல் மட்டத்துக்கு கொண்டு வருகிறவன். ஆனா கர்த்தர் நியமித்த நாள் வரைக்கும் பலத்த கரத்தில் அடங்கி இருக்க வேண்டும். அது பலத்த கரத்துக்குள்ள அந்த மென்டர்ஷிப் வெரி இம்பார்ட்டன்ட். அந்த லீடர்ஷிப் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனாலதான் நம்மளோட எங்களோட தலைவர்களுக்கெல்லாம் அடிக்கடி சொல்லுவேன், நாமளா பொசிஷனை தேடி போகக்கூடாது. கர்த்தரா நம்மளை ஏற்படுத்துவாரு. ஏன்னா சில பேர் வந்து பிரதர் நல்லா ஜெபிக்கிறீங்க பிரதர், எனக்காக கொஞ்சம் ஜெபம் பண்ணுங்க சொன்ன பிறகு நாம கை வச்சு ஜெபிக்க ஆரம்பிச்சிருவோம். 2-3 அற்புதம் நடந்தவரை என்ன நடக்கும்னா இப்ப நமக்கு சரி இல்ல. பலத்த கரத்துக்குள்ள அடங்கி இருக்கணும் கர்த்தர் நியமித்த காலம் வரைக்கும். 2-3 பேர் வந்து எனக்காக ஜெபம் பண்ணுங்க, நீங்க நல்லா ஜெபம் பண்றீங்க, எனக்காக கொஞ்சம் ஜெபம் பண்ணிக்கிறீங்களா, ஒரு கர்த்தர் அற்புதத்தை செஞ்சிருவாரு. செஞ்சது பிறகு என்ன நடக்கும்னா நமக்குள்ள ஓ அப்ப நான் லீடர் ஆயிட்டேன், அடுத்த கட்டம் வந்துட்டேன். இல்ல, அடக்க பழக்க வேணும். எங்களோட ஆவியை அடக்கி பழக்கணும். நீங்களும் தேவனும் தான் முதலாவது. உறவு அங்கதான். கர்த்தர் பேசின காரியம், சொல்ற காரியம், எழுதுற காரியம், வெளிப்படுத்துற காரியம், சொல்ற தீர்க்கதரிசனம் நீங்களும் தேவனும் எழுதிட்டு அதை நிறைவேற்றி கர்த்தரை நன்றி நீங்க சொன்னீங்க, நிறைவேறிச்சு, நான் ஜெபிக்கிறேன். கர்த்தர் அதை காண்பிப்பார், அடையாளப்படுத்துவார். முதலாவது உருவாக்குற வேலை தான் நடக்கும் உங்களுக்கு. உருவாக்குன பிறகுதான் கர்த்தர் வந்து உங்களை பயன்படுத்துவாரு. எரேமியாவை பார்த்து கர்த்தர் கேட்கிறேன், நீ என்னத்தை காண்கிறாய்? ஒரு பானையை காண்கிறேன். திடீர்னு ஒரு பூனையை காண்கிறேன்னு சொல்லியிருந்தானே போச்சு. மறுபடி சர்க்கிள் ஆரம்பிக்கப்படும். என்னத்தை காண்கிறாய்? நல்லா பாரு. ஒரு பானையை காண்கிற ஆண்டவரே, நல்லா பாரு. ஒரு பானையை காண்கிறேன், அது அந்த பக்கம் திரும்பி இருக்கு, அது பொங்கி வர்ற மாதிரி இருக்கு. கரெக்டா கண்ட. இப்படி உருவாக்குவார் கர்த்தர். இப்படி உருவாக்கி முடிஞ்சது பிறகுதான் கர்த்தர் பயன்படுத்த ஆரம்பிப்பாரு. ஆரம்பத்துல சிலர் அழைப்பு தெரிஞ்சிரும். உன்னை தாயின் கர்ப்பத்தில் இருக்கும் போதே நான் தீர்க்கதரிசியாக ஏற்படுத்தினேன், அதுக்காக குழந்தை பிறந்தோடனே நான் இந்த தேசங்களுக்கு தீர்க்கதரிசனம் உரைக்கிறேன் சொல்ல முடியுமா? அங்கீகரிப்பாங்களா? இல்ல. ஒரு உருவாக்குதல் நடக்க வேண்டும். அந்த பொசிஷனுக்கு வந்ததுக்கு பிறகுதான் கர்த்தர் வந்து எடுத்து பயன்படுத்த ஆரம்பிப்பார். அப்போ அந்த ஸ்தானத்துக்கு நீங்க வர வேண்டும். அந்த கீழ இருந்து மேல் மட்டத்துக்கு கொண்டு வருகிறவர்கள் தீர்க்கதரிசிகள். ஹல்லேலூயா. பாருங்க, அசைவை உண்டு பண்ணினாராம். அசைவு, உலர்ந்த எலும்புகள் மத்தியில் ஒரு அசைவு வந்தது. ஆமா, அசைவை கொண்டு வருகிறவர்கள் தீர்க்கதரிசிகள், உருவாக்குகிறவர்கள் தீர்க்கதரிசிகள். தீர்க்கதரிசிகள் கடைசியாக இந்த வசனங்களின்படி தீர்க்கதரிசிகள் உங்களை மேல் வீட்டு அறைக்கு கொண்டு வருகிறவர்கள். எதுக்கு? அடுத்த லெவலுக்கு கொண்டு வருகிறவர்கள், தீர்க்க தரிசன ஸ்தானத்துக்கு கொண்டு வருகிறவர்கள், தேவனோடு இருக்க உறவுக்கு நேராய் கொண்டு வருகிறவர்கள், தேவனோட உடன்படிக்கைக்கு நேராய் கொண்டு வருகிறவர்கள், விழுந்து போன இடத்துல உங்களை மேலே கொண்டு வருகிறவர்கள், உங்களை தீர்க்க தரிசியாக உருவாக்குகிறவர்கள், தேவன் யார் என்பதை உங்களுக்கு நிரூபித்து காண்பிப்பவர்கள், உங்களை கீழிருந்து மேல கரம் பிடித்து தூக்கி விடுகிறவர்கள் தான் தீர்க்கதரிசிகள். அதுதான் அப்பரும். எழுந்திருந்து நாங்க ஜெபம் பண்ணுவோம். கர்த்தருடைய ஆவியானவர் இன்றைக்கு உங்களோடு பேசி இருக்கிறாங்க. இதுதான் இந்த அப்பருமுடைய முழு பரிமாணம். 10 days in அப்பரும். இதுதான் 10 daysக்குள்ள இப்படிதான் கர்த்தர் செய்யறாங்க. உங்களையும் அந்த மாதிரி செய்யறாங்க. கண்களை மூடி கரங்களை உயர்த்தி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணலாமா? ஹல்லேலூயா. Thank you Jesus. இந்த அதிகாலை உங்களுக்கு நன்றி ஆண்டவரே. இந்த நாள் முழுவதும் எங்களை நீங்க நடத்தி எங்களோடு பேசி இருக்கிறீங்க, தீர்க்க தரிசனமாய் பேசி இருக்கிறீங்க. நன்றி. இணைந்து கொண்ட ஒவ்வொரு பிள்ளைகளும் உடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன். இணைந்து இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் குடும்பங்களை ரத்தத்துல ஒப்பு கொடுக்கிறேன். உன்னதமானவருடைய மறைவுக்குள் சர்வ வல்லவர் நிழலுக்குள் ஒப்பு கொடுக்கிறேன். உங்களுடைய ஆளுகைக்கு உட்படுத்துகிறேன்ப்பா. இன்றைக்கு இந்த வார்த்தை அவர்களை உயிர்ப்பிக்கட்டும். ஜீவனை பார்க்கல இந்த மேலான கிருபையை நினைத்து பார்க்கட்டும். இந்த மேல் வீட்டறை இந்த சத்தம் இவருடைய காதுகளை தொனித்துக் கொண்டே இருக்கட்டும். நான் பேசினதை விட ஆவியானவர் நீங்க அந்த வார்த்தையிலிருந்து இன்னும் ஆழங்களை பேசி இருப்பீங்க நான் விசுவாசிக்கிறேன். இன்னும் இவங்களை ஆழங்களுக்குள்ள அழைத்து செல்லுங்க, ஆழங்களுக்குள்ள கொண்டு போங்க. இவங்களை நீங்க கரம் பிடித்து நடத்துங்க என்று சொல்லி ஒப்பு கொடுத்து இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே மனதார இந்த 3வது நாள்ல இணைந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் மனதார ஆசீர்வதித்து ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே
கர்த்தரை ஸ்தோத்தரி. என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தையே ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் ஒருபோதும் மறவாதே. எல்லாம் இருந்தும் இல்லை என்றால் பயணம் நிறைவாகுமோ? எல்லாம் இருந்தும் இயேசு இல்லை என்றால் பயணம் நிறைவாகுமோ? நீர் வாரும், எம்முடன் வாரும், எங்கள் சேனைக்கு முன்பாக முன் செல்லும், முன் செல்லும், எங்கள் சேனைக்கு முன்பாக உந்தனின் பிரசன்னமே போதுமே. உள்ளம் எல்லாம் உம்மை வாஞ்சிக்குதே. உந்தனின் சமூகமே போதுமே. உள்ளம் எல்லாம் உம்மை வாஞ்சிக்குதே. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். God bless you. இந்த நாள் முழுவதும் தேவனுடைய பிரசன்னமும் வழிகாட்டலும். எதை இழந்தாலும் தேவ பிரசன்னத்தை மாத்திரம் இழந்துடாதீங்க. தேவ பிரசன்னத்தோடு முன்னோக்கி போங்க. கர்த்தருடைய ஆவியானவர் உங்களோடு பேசி இருக்கிறாங்க. ஒரு நிமிஷம் எடுத்து இந்த 3 நாள்ல கர்த்தர் என்ன உங்களுக்கு செய்திருக்கிறாரு. நம்ம லீடர்ஸ் இருக்கிறீங்க, ரெஜிஸ்டர் பண்ணவங்க இருக்கிறீங்க, நம்மளோட அஃபீஷியல் நம்பருக்கு ஒரு சின்ன ஒரு மெசேஜ் போட்டிங்கன்னா இந்த இடத்துல என்ன நடக்குதோ அந்த இடத்துலயும் அது அங்கே நடந்திருக்குது அப்படின்றத குறித்து நம்ம சந்தோஷப்பட்டு தேவனுக்கு மகிமை செலுத்த உதவியாக இருக்கும். முடிஞ்சா ஒரு நிமிஷம் டைம் எடுத்து அனுப்பிவிடுங்க. அது ரொம்ப ஆசீர்வாதமாக இருக்கும். உற்சாகப்படுத்துவீங்களை என்கரேஜ் பண்ணும் அடுத்த கட்டத்துக்குள்ள தொடர்ந்து ஓடுவதற்கு. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாளை அதிகாலை நடக்கும். வித்தவுட் எனி இன்டரப்ஷன், எந்த தடையும் இல்லாமல் நாளை நடைபெறும். அதிகாலை 4 மணிக்கு நடைபெறும். ஏன்னா இந்த ஃப்ளோவை நான் கட் பண்ண விருப்பப்படலை. ஆவியானவர் எனக்கு நிப்பாட்ட சொல்லலை. ஆக நாளைக்கும் ஞாயிறு ஓய்வு நாளையாக இருந்தாலும் நாளைக்கு நாம ஆராதனை இங்கே நடத்திடலாம். நீங்கள் முடிஞ்சது பிறகு உங்களோட சபைகளுக்கு போகலாம். 4 மணிலிருந்து 5:45 6 மணி வரைக்கும் மேக்சிமம் நம்ம கொண்டு போவோம். நாளைக்கும் நடைபெறும், தடையில்லாமல் என்பதை உங்களுக்கு நான் ஞாபகப்படுத்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you. ஷாலோம், ஷாலோம்.